Hello guys, hi, good evening. So யாரெல்லாம் கிளாஸ்ல இருக்கீங்க just say a hi and then இன்னைக்கு நம்ம வந்து chapter 5ல இருக்கிற all important questions வந்து படிக்க போறோம். So ரெடியா? Hi Vishal. Hi others. So சீக்கிரமா hi Mohit, hi Shafana. ஸோ கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி சாப்டர் இந்த சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இல்லையா. ஸோ கம்பல்சரி கொஸ்டின்ஸ்ல பார்த்தோம்னா ஃபார் போத் செகண்ட் மீட்டம் அண்ட் ஆல்சோ ஃபார் த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஒரு 3 சாப்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுல வந்து ஒன் இஸ் த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அண்ட் தென் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் த ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஆர்கானோ நைட்ரஜன் காம்பவுண்ட். ஸோ இந்த 3 சாப்டருமே நமக்கு ஃபார் த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுல இன்னைக்கு நம்ம கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி சாப்டர்ல இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்மே வந்து படிக்க போறோம். ஸோ ஹவ் இஸ் யுவர் செகண்ட் மிட் டர்ம் ப்ரிப்பரேஷன் அட் ஆல் கோயிங்? 15 சாப்டர் உங்களுக்கு இருக்கா? 15 சாப்டர் இருக்கா இல்லையா? ஸோ இன்னும் 1 minute வில் ஸ்டார்ட் த செஷன். சீக்கிரமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஷேர் பண்ணி ஃபாஸ்டா வந்து சேர சொல்லுங்க. ஸோ வித்தின் 1 hour இந்த சாப்டர்ல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க எல்லாமே வந்து நம்ம வந்து முடிக்க போறோம். ஸோ கமிங் டு த ஹாஃப் இயர்லி ஆர் பப்ளிக் எக்ஸாம் ஒரு 3-5 மார்க்ஸ் வந்து நம்ம இந்த சாப்டர்ல இருந்தே வந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா ஒன் இஸ் ஃப்ரம் த வெர்னர்ஸ் தியரி அண்ட் அதர் இஸ் ஃப்ரம் த VB theory. So VB theory உடைய postulates assumption and also the assumptions of Werner's theory. இது ரெண்டுமே வந்து நமக்கு டைரக்ட் 5 மார்க்ஸா கேட்கறதுக்கான possibility are higher. ஓகேவா? So அந்த questions also we are going to discuss today. அந்த questions நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். And usually வந்து இந்த 5 mark questions நமக்கு 2-3 மார்க் உடைய காம்பினேஷன்ஸா தான் வந்து நமக்கு கேட்பாங்க இல்லையா. சோ அந்த 2-3 மார்க் உடைய காம்பினேஷனும் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா டக்குன்னு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஆல் ஷுட் ஸ்மாஷ் த லைக் பட்டன். சீக்கிரமா லைக் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க எல்லாரும் யாரெல்லாம் கிளாஸ்ல இருக்கீங்களோ. எஸ் ஷஃபானா 5, 9, 10, 13. ஸோ யா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 5, 9, 10, 13 சாப்டர் தான் வந்து இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் நமக்கு 14 சாப்டர் கூட பயோமாலிகுல்ஸ் கூட ஒரு சில பேருக்கு இருக்கு, ஒரு சில பேருக்கு இல்ல. பட் நிறைய பேருக்கு யாருக்குமே வந்து இந்த 15 சாப்டர் இல்ல அப்படிதான் வந்து நினைக்கிறேன். சரியா? சோ நமக்கு 5 மார்க் கொஸ்டினுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர் இது. ஸோ இட் கேன் பி எய்தர் இந்த காம்பினேஷன் ஆஃப் 2-3 மார்க்ஸா தான் வரும். ஸோ 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் வந்து சொன்னேன். ஒன் இஸ் த postulates of Werner's theory. Postulates of Werner's theory. ஓகேவா? சோ இந்த சாப்டர்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3 different theories பத்தி நம்ம வந்து படிப்போம். சோ ஒன் இஸ் அபவுட் த Werner's theory and second is the valence bond theory and then third is the crystal field theory. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து molecular orbital theory எல்லாம் நம்ம 11thலயே வந்து படிச்சு முடிச்சிட்டோம். சோ இந்த Werner's theory உடைய postulates வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான question. And then next comes the assumptions of VBT. யார் VBT அப்படிங்கிறது என்ன தியரி? வேலன்ஸ் பாண்ட் தியரி உடைய அசம்ஷன். சோ இந்த 2 கொஸ்டினுமே நமக்கு டைரக்ட் 5 மார்க்ஸா வரதுக்கான சான்சஸும் வந்து இருக்கு. சோ ஆல்ரெடி நம்மளுடைய செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம்க்கு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கறத டாப் 50 கொஸ்டின்ஸ் ஃபார் ஹாஃப் இயர்லி நம்ம வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு PDF வித் வீடியோ. அண்ட் ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா டுடே மார்னிங் ஒரு 5 o'clock போல ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கும் which is the chapter wise important question. ஓகேவா? சோ உங்களுக்கு இருக்கிற இந்த 5 சாப்டர்ஸ்க்கு இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த கொஸ்டின் லிஸ்ட் இருக்கு. சரியாப்பா? எஸ் உதய் சங்கர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த PDFல இருக்கு. கண்டிப்பா அந்த வீடியோ போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்க. சரியா? எஸ் ஓகே. சோ ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு கொஸ்டினா பார்த்துட்டே வருவோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம். சரியா? யா. சோ ஃபர்ஸ்ட் இஸ் கிவ் ஒன் டெஸ்ட் டு டிஃபரன்ஷியேட் தீஸ் 2 complexes. சோ ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் பார்த்த உடனே உங்களுக்கு வந்து ஒன்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியும். என்ன அப்படின்னா one is the coordination sphere and the ionization sphere. So இப்போ இந்த ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள இருக்காங்க பாத்தீங்களா? ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள இருக்கிற எல்லா ஸ்பீஷீஸுமே we call it as coordination sphere. So இப்போ நம்ம தண்ணிக்குள்ள போட்டோம்னா அயான்ஸா பிரியும் இல்லையா? சே ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட் சால்ட் எடுத்து நான் தண்ணிக்குள்ள போடுறேன். அப்போ அது வந்து நமக்கு எப்படி அயான்ஸா பிரியும்? Na+ அயான்ஸ் ஆகும், குளோரைட் Cl- அயான்ஸ் ஆகும், அயனைஸ் ஆகும் இல்லையா? அண்ட் ஆல்சோ மோர் சால்ட் எடுத்துக்கிறேன் அதையும் நம்ம எடுத்து தண்ணியில போடுறோம் அப்படிங்கிறப்போ கான்ஸ்டுவன்ட் அயான்ஸா வந்து நம்ம அதுக்கு அயனைஸ் ஆகும், டிசோசியேட் ஆகும்.
பட் கமிங் டு த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல இந்த ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயர் பிராக்கெட் தான் கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள இருக்கிறது அயனைஸ் ஆகாது. சரியா, இதுக்குள்ள இருக்கிற கொபால்ட்டோ அமோனியாவோ குளோரைடோ அயான்ஸா தனித்தனியா பிரியாது. சரியா, அயான்ஸா தனித்தனியா பிரியாது. அப்ப எதுதான் மேம் அயான்ஸா தனித்தனியா பிரியும்? which will go and participate in the reaction அப்படின்னா நமக்கு கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வெளியில இருக்கு பாத்தீங்களா, கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில தனியா இருக்கு பாத்தீங்களா, அயனைசேஷன் ஸ்பியர். சோ திஸ் இஸ் கால்ட் as கோஆர்டினேஷன் ஸ்பியர். ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள இருக்குது கோஆர்டினேஷன் ஸ்பியர், வெளியில இருக்கிறது தனியா இருக்கிறது is the ionization sphere. So only the species which is in the ionization sphere will go and participate in the reaction, or அதுதான் வந்து நமக்கு அயனைஸ் ஆகும். இதுல இருந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். Coming to here also, இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கோஆர்டினேஷன் ஸ்பியர்ல இருக்கு இந்த ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள இருக்கிறது வந்து என்ன ஆகாது, இட் won't participate in the ionization. அயனைஸ் ஆகாது, தனித்தனியா பிரிஞ்சு போகாது. பட் கண்டிப்பா நம்மளுடைய குளோரைட் அயான் which is outside the coordination sphere which is in the ionization sphere இல்லையா, அது கண்டிப்பா நமக்கு அயனைஸ் ஆகும். சோ இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் கிளியர் இல்லையா? this பாயிண்ட் எல்லாருக்கும் கிளியர் இல்லையா? எஸ். சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. how are you going to differentiate அப்படிங்கறதா வந்து क्वेश्चन. சோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். we are taking the first complex. so first complex எப்படி அயனைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரிச்சு எழுத போறோம். சோ நான் என்ன சொன்னேன், இந்த ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள இருக்கிறது அயனைஸ் ஆகாது அப்படின்னு. சோ அதை அப்படியே எழுதிப்போம் நம்ம. சரியா, இந்த ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள இருக்கிறவங்கள தனித்தனியா பிரிக்காம அப்படியே வந்து எழுதிப்போம். அண்ட் தென் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கிற இந்த அயனைசேஷன் ஸ்பியர்ல இருக்கிற SO4 எப்படி அயனைஸ் ஆகும், SO4 2- அயனைஸ் ஆகும் இல்லையா, ஏன்னா அதோடைய சார்ஜ் 2-. சோ இப்போ அயனைசேஷன் ஸ்பியருடைய சார்ஜ் 2- அப்படின்னா அதை நியூட்ரலைஸ் பண்ற மாதிரி தானே நம்மளுடைய கோஆர்டினேஷன் ஸ்பியரோட சார்ஜும் இருக்கும். சோ அயனைசேஷன் ஸ்பியருடைய சார்ஜ் வந்து 2- அப்படின்னா in that case நம்ம கோஆர்டினேஷன் ஸ்பியருடைய சார்ஜ் என்னவா இருக்கும், 2+ இருக்கும். ஏன்னா அப்பதானே +2 -2 0 நியூட்ரலைஸ் ஆகும். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் கிளியர்? ஓகே. இப்போ நான் क्वेश्चनல கொடுத்திருக்கிற செகண்ட் காம்பவுண்ட எடுத்து எழுதிக்கிறேன். so CO NH3 5 times SO4 Cl. சரியா, இப்போ நான் செகண்ட் காம்பவுண்ட் எடுத்து எழுதிக்கிறேன். how this will ionize அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். சோ இப்போ இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கோஆர்டினேஷன் ஸ்பியர் இருக்கு இல்லையா, சோ கோஆர்டினேஷன் ஸ்பியர் மட்டும் நம்ம அப்படியே வந்து எழுதிப்போம். so CO NH3 5 times SO4 and then வெளியில அயனைசேஷன் ஸ்பியர் என்ன இருக்கு, குளோரைட் அயான் இருக்கு இல்லையா. எவ்வளவு டைம் ஆகும் மேம், ஜஸ்ட் ஒரு 1 hour தான். 1 hourல இந்த ஃபுல் சாப்டர்ல இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसமே we are going to try to cover. ஓகேவா? எஸ். அயனைசேஷன் ஸ்பியர்ல நமக்கு வந்து என்ன இருக்கு, 1 minute guys, just wait for a minute.
Yes, sorry guys. So we'll continue. So இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்? Sound not bearable. So இப்போ ஓகேவா? Now okay? We'll back to the session. எஸ் ஆல் கிளியர் ஓகேப்பா. சோ இப்போ நமக்கு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are just going to differentiate. So inside the coordination sphereல இருக்கிறது அயனைஸ் ஆகாது, outside the coordination sphere which is இந்த அயனைசேஷன் ஸ்பியர்ல இருக்க மட்டும் தான் நமக்கு அயனைஸ் ஆகும். சோ இந்த கேஸ்ல பாக்குறப்போ நம்மளுடைய குளோரைட் அயான் இருக்கு இல்லையா, குளோரைட் அயான் மட்டும் தான் நமக்கு வந்து என்ன ஆகும், it will get ionized. ஓகேவா. சோ Cl மைனஸ் நான் வந்து வெளியில எழுதிக்கிறேன். சோ -1 சார்ஜ் தான். அப்போ இங்க என்ன சார்ஜா இருக்கும், இதுக்கு கவுண்டர் அயான் இது என்ன சார்ஜா இருக்கும், பிளஸ் சார்ஜா இருக்கும். சரியா, ஏன்னா அப்போதான் வந்து நியூட்ரலைஸ் ஆகும். சோ இதை வந்து நம்ம ஒரு சால்ட் வச்சுதான் நம்ம வந்து இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றோம் அப்படின்னா we are differentiating. One is using barium chloride BaCl2 யூஸ் பண்றோம், and then the other is AgNO3. ஓகேவா, AgNO3 வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். சோ இப்போ பேரியம் உடைய வெரி குட் கரெக்டா சொல்லிட்டீங்க தர்ஷன். சோ இப்போ பேரியம் உடைய சார்ஜ் என்னவா இருக்கு நமக்கு, +2 சார்ஜ் இல்லையா, ஏன்னா குளோரின் வந்து ஒரு குளோரைட் அயான்னா -1, இங்க ரெண்டு இருக்கு. சோ திஸ் இஸ் -2 சார்ஜ். அப்போ பேரியம் என்ன சார்ஜா இருக்கு, +2 சார்ஜா இருக்கு. Coming to the AgNO3, NO3 -1 சார்ஜ், அப்ப Ag வந்து +1 சார்ஜ். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சோ அதை எடுத்து நம்ம how we are reacting அப்படிங்கறத பார்ப்போம். சோ cobalt NH3 5 times Cl SO4 2- இருக்கு இல்லையா, சோ 2- SO4 தான். ஓகேவா. சோ இத நான் யார் கூட ரிலேட் பண்ணுவேன், ஏன்னா இந்த SO4 இருக்கு இல்லையா, SO4 உடைய சார்ஜ் என்னது 2-. SO4 உடைய சார்ஜ் என்னது 2-. அப்போ இங்க நம்ம எடுத்துட்டு இருக்கிற பேரியம் குளோரைட்ல தான் நம்ம பேரியம் உடைய சார்ஜ் என்னவா இருக்கு, +2 இருக்கு. அப்போ நான் அந்த பேரியம் குளோரைட் கூட தான் ரியாக்ட் பண்ணுவேன். சோ ஐ வில் பி ரியாக்டிங் இட் வித் பேரியம் குளோரைட். எப்பயுமே நான் என்ன சொன்னேன், இந்த அயனைசேஷன் ஸ்பியர் வெளியில இருக்கிறது தான் நம்ம வந்து ரியாக்ஷன்ல அண்டர்கோ பண்ணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. சோ இங்க இருக்கிற இந்த SO4 இருக்கு இல்லையா, இட் இஸ் கெட்டிங் ரியாக்டிங் வித் த பேரியம். பேரியம் கூட இந்த SO4 ரியாக்ட் பண்ணி நமக்கு BaSO4 precipitate ஆகுது, BaSO4 precipitate ஆகுது. சோ இப்ப அந்த precipitate என்ன கலர்ல இருக்கு அப்படின்னா ஒயிட் கலர்ல இருக்கு. சரியா, ஒரு ஒயிட் கலர்ல நமக்கு precipitate வருது. சோ இப்போ இந்த ரியாக்ஷன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ செகண்ட் காம்பவுண்ட் நான் வந்து இப்போ நான் எடுத்துக்கிறேன். சரியா, சோ இப்போ இதே காம்ப்ளெக்ஸ when I react with AgCl கூட AgNO3 இருக்கு இல்லையா, AgNO3 கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றப்போ நமக்கு நோ ரியாக்ஷன். ஓகேவா, எந்த ஒரு ரியாக்ஷனும் நடக்காது. சோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரியாக்ஷன் we can use to differentiate these two. ஓகேவா, இப்போ நான் செகண்ட் காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன். இதோ என்ன செகண்ட் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, CONH3 5 times SO4 Cl. சரியா, சோ இப்போ இந்த செகண்ட் காம்பவுண்ட் நான் யார் கூட ரியாக்ட் பண்ணுவேன்னா Cl -1 சார்ஜ். இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்ம Ag தான் +1. சோ அப்ப Ag தானே வந்து நம்மளுடைய Cl precipitate பண்ணும். சோ அப்போ AgCl கூட ரியாக்ட் பண்றப்போ நமக்கு Ag இந்த குளோரைட் கூட ரியாக்ட் ஆகி நமக்கு AgCl precipitate ஆகிரும். ஓகேவா, இந்த AgCl என்ன கலர்ல இருக்கு, இப்போ இது வந்து white precipitate அப்படின்னா இந்த AgCl it is of curdy white precipitate. curdy white precipitate. சோ தயிர் மாதிரி நமக்கு precipitate வந்து ஃபார்ம் ஆகுது. இப்ப இதே இந்த செகண்ட் காம்பவுண்ட when I react with AgNO3, இதே செகண்ட் காம்பவுண்ட when I react with AgNO3 நமக்கு நோ ரியாக்ஷன். ஓகேவா, நமக்கு நோ ரியாக்ஷன். கிளியரா, புரிஞ்சுதா? எஸ். சோ AgNO3 and then BaCl2 கூட நம்ம இந்த 2 different compounds வந்து ரியாக்ட் பண்றோம். So the first compound will react with BaCl2, நமக்கு BaSO4 precipitate ஆகும் which is of white color. And the second compound நமக்கு AgCl precipitate ஆகும், curdy white color precipitate ஆகும். So this is the test we perform to differentiate these two compounds. Okay. So இப்போ first question எல்லாருக்கும் clear இல்லையா? Yes. Put a thumbs up. Yeah. So இப்போ next comes the ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. So these are different colors in dilute solution. Why அப்படிங்கறதா நம்மளுடைய செகண்ட் क्वेश्चन. So they have given two complex isomerism and its type. கண்டிப்பா தர்ஷன், so கண்டிப்பா in upcoming sessionsல நமக்கு IUPAC nomenclature isomerism இது எல்லாமே கண்டிப்பா வர போகுது. இன்னைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஐசோமரிசம் क्वेश्चंस which is a linkage isomerism பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா, so don't worry. So நமக்கு இந்த மாதிரி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டாங்க.
இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸா இருக்கு ஏன் அப்படிங்கறதா நம்மளுடைய கொஸ்டின். ஓகேவா? சோ இந்த மாதிரி கொடுத்த உடனேவே நம்ம என்ன தியரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா வேலன்ஸ் பாண்ட் தியரி யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு நோ ஒன் திங். உங்க எல்லாருக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத தெரியுமா? சோ எனி சென்ட்ரல் மெட்டல் அயான் நான் சொல்றேன் அப்படின்னா அதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத தெரியுமா தெரியாதா? எஸ் நோ ஃபாஸ்டா? எஸ். சோ நம்ம இப்ப கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல இந்த சென்ட்ரல் மெட்டல் அயான் வந்து மெஜாரிட்டியா வந்து என்னவா இருக்கும்? டிரான்சிஷன் மெட்டல்ஸா இருக்கும் இல்லையா, டிரான்சிஷன் மெட்டல்ஸ். சோ ஃபர்ஸ்ட் இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸ் நம்ம வந்து எழுதிக்கணும். என்னது? ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மாங்கனஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். ஓகேவா? சோ இது எப்படி ஈஸியா எழுதுறது அப்படிங்கறது வந்து உங்களுக்கு தெரியுமா? ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். இதை வந்து எப்படி நம்ம ஈஸியா ஒரு ட்ரிக் வச்சு எழுதுறது அப்படிங்கறத பாத்துடலாமா? சோ வெரி ஈஸி. இந்த ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. சன் டிவி, சரியா? சன் டிவி உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த சீஃப் மினிஸ்டர், ஓகேவா? சீஃப் மினிஸ்டர் தான் நம்ம சிஎம் அப்படின்னு எழுதிக்கிறோம். சோ சன் டிவி சிஎம், சன் டிவில சிஎம். ஐகானிக், ஓகேவா? ஐகானிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஜல் ஆட் எல்லாம் நீங்க நிறைய பாத்திருப்பீங்க. சோ அதுடைய ஒரு இனாகரேஷனுக்கு வராரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்பபெட்ல நம்மளுடைய லாஸ்ட் லெட்டர் வந்து என்னது? ஜெட். சோ இங்கேயும் வந்து நமக்கு ஜெட் தான் வந்து வரும். சோ சன் டிவி, சீஃப் மினிஸ்டர், ஐகானிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐகானிக் காஜல் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்டா வந்து நமக்கு ஆல்பபெட்லயே ஜெட் தான் வருது. சோ இங்கேயும் வந்து ஜெட் தான் வந்து வரும். சோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மாங்கனஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க் எழுதிட்டோம். சோ இப்போ இதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுத போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இப்போ உங்களுக்கு இந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் மனப்பாடமா தெரிஞ்சிடும் இல்லையா? சோ மனப்பாடமா தெரிஞ்சிடும். இப்போ 4s2 எல்லாத்துலயும் நீங்க 4s2 எழுதிக்க போறீங்க. ஓகேவா? சோ எக்ஸெப்ஷன்ஸ் ஐ வில் டீச். வெயிட் பண்ணுங்க. எல்லாத்துலயும் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம 4s2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்க போறோம். அதுக்கப்புறம் டி ஆர்பிட்டால்ல தான் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகும் இல்லையா? சோ டி ஆர்பிட்டால்ல தான் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். என்ன டி ஆர்பிட்டால்? 3d ஆர்பிட்டால். சோ 3d1 அதுல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? சோ 3d1, 3d2, 3d3, 3d4 அப்படியே ஒரு எலக்ட்ரானா நம்ம வந்து என்ன பண்றோம்? ஆட் பண்ணிட்டே வரோம். 3d6, 3d7, 3d8, 3d9, 3d10, 3d10. ஓகேவா? சோ இப்போ நம்ம சூப்பரா எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே எல்லா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ஸ் என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ அது எல்லாத்துக்குமே நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஈஸியா எழுதிட்டோம். நவ் கமிங் டு எக்ஸெப்ஷன். சோ இப்போ நம்மளுடைய குரோமியம் இருக்கு இல்லையா, குரோமியம்க்கும் காப்பருக்கும் மட்டும் ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் இருக்கு. என்ன மேம் அப்படின்னா, இந்த குரோமியம் நான் வந்து எழுதுறேன் பாருங்களேன். 4s2 சாரி இப்படி இருக்கு இல்லையா? யா 4s2 3d4 இல்லையா? சோ அதை வந்து நம்ம ஆர்பிட்டால்ஸ்ல ஃபில் பண்ணலாம். 4 5. ஓகே. சோ இப்போ 4s2 3d4 இருக்கு. 1 2 3 4 இருக்கு. இந்த d ஆர்பிட்டால் பாத்தீங்க அப்படின்னா d ஆர்பிட்டால் எய்தர் கம்ப்ளீட்லி ஹாஃப் ஃபில்டா இருக்கு இல்ல கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கு அப்படின்னா அதோட ஸ்டெபிலிட்டி வந்து ஹையர். அதாவது d5 கான்ஃபிகரேஷன் இப்படி இருக்கு இல்லனா கம்ப்ளீட்டா ஃபில்டா இருக்கு அப்படின்னா மோர் ஸ்டேபிள் இல்லையா? சோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம 4s ஆர்பிட்டால்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் நம்ம d ஆர்பிட்டாலுக்கு கடன் கொடுத்துருக்கு. சரியா? 4s ஆர்பிட்டால்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் நம்மளுடைய d ஆர்பிட்டால் 3d ஆர்பிட்டாலுக்கு கொடுத்துது. சோ we get d5 கான்ஃபிகரேஷன். சோ இந்த d5 கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லையா, அதாவது fully half filled இருக்கு. So that configuration it is highly stable அப்படின்னு அர்த்தம். ஸ்டெபிலிட்டி வந்து எப்படி இருக்கு? நமக்கு ஸ்டெபிலிட்டி ஹையரா இருக்கும். சோ அப்ப இதுக்கு மட்டும் கான்ஃபிகரேஷன் நம்ம என்ன எழுதுவோம்? 4s1 3d சாரி மாத்தி போட்டேன், இதுல எழுதிட்டேன். குரோமியம்க்கு மட்டும் நம்ம என்ன எழுதுவோம்? 4s1 3d5 அப்படின்னு எழுதுவோம். பிகாஸ் d5 கான்ஃபிகரேஷன் இஸ் ஹைலி ஸ்டேபிள். இப்ப அதே மாதிரி கீழே வாங்கலாம். இந்த d10க்கு மேல யார் இருக்கா? காப்பர் இருக்கா. சோ காப்பர் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்கலாமா? சோ 4s2 ஓகே 4s2 கம்ப்ளீட்டா ஃபில் ஆகி இருக்கு. and then d ஆர்பிட்டால் பாருங்க 1 2 3 4 5. சோ d9 கான்ஃபிகரேஷன் இப்ப ஃபில் பண்ணலாமா? சீக்கிரமா 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு எலக்ட்ரான் கிடைச்சது அப்படின்னா இந்த d10 கான்ஃபிகரேஷன் ஹைலி ஸ்டேபிள் இல்லையா? சோ அப்ப என்ன பண்றோம்? இதே 4s ஆர்பிட்டால்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை தூக்கி இந்த d ஆர்பிட்டாலுக்கு கொடுத்துறோம். சோ அப்ப என்ன ஆகும்? இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் காணா போயிட்டு நமக்கு d ஆர்பிட்டால்ல ஃபில் ஆயிடும். சோ இட் கெட்ஸ் 4s1 3d
10 கான்ஃபிகரேஷன், இந்த D10 கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட்லி ஃபில்ட் அப்படிங்கிறப்போ ஸ்டெபிலிட்டி அதிகம். சோ இப்போ இங்கேயும் நம்ம வந்து என்ன பண்றோம், இவங்க 2 பேருக்கு மட்டும் கான்ஃபிகரேஷன் 4s1 3d10 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறோம். சோ திஸ் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஈஸியா எழுதுறதுக்கான ஒரு ட்ரிக். வாஸ் இட் யூஸ்ஃபுல்? எஸ், எஸ், நோ? சாட் செக்ஷன்ல யாருமே காணுமே. புரிஞ்சுதா? சோ இனிமே என்ன ஒரு சென்ட்ரல் மெட்டல் அயான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து you can write the electronic configurations like this, right? Okay, super. So இப்போ electronic configuration நம்ம வந்து first வந்து எழுதணும். சோ இப்போ இது வந்து நீங்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சோ கண்டிப்பா இந்த பேஜ் வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. Anyway, we'll be giving this PDF also to you, right? Yeah. So இப்போ என்ன கேட்டிருக்காங்க நமக்கு, iron is a central metal. iron உடைய electronic configuration என்னது? What is the electronic configuration of iron here? ironக்கு 4s2 3d6 இல்லையா? 4s2 3d6. so 4s2 3d6 configurationல இருக்கு. So first step, any complex கொடுத்த உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற central metal atom உடைய electronic configuration எழுதுவீங்க. Here the central metal atom is iron. Iron உடைய electronic configuration is 4s2 3d6. Next you need to find நம்மளுடைய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணோம். நம்மளுடைய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணோம். சோ இப்போ நான் என்னோட ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸே எழுதிக்கிறேனே. சோ FeCN6 4- அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, FeCN6 4- அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சோ ஐ எம் கோயிங் டு ரைட் ஹியர். சோ Feக்கு வந்து எனக்கு தெரியாது, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் X அப்படின்னு வச்சுக்கிறேன். சோ யாருக்கெல்லாம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் பண்ண தெரியாதோ இப்போவே பார்த்து வச்சுக்கோங்க. cyanide வந்து அதோடைய சார்ஜ் -1 இல்லையா? so 6 cyanide இருக்கு. so plus 6 into -1 which is equal to நம்மளுடைய ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு மேல என்ன இருக்கு, நமக்கு என்ன சார்ஜ் இருக்கு, -4 இருக்கு சரியா? so -4. now x -6 equal to -4, x equal to 6 -4, அப்ப x equal to +2. so what is the oxidation state of iron? the oxidation state of iron is +2 oxidation stateல இருக்கு. so iron +2 இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணுமா இல்ல ஆட் பண்ணணுமா? 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணுமா இல்ல ஆட் பண்ணணுமா? you need to remove 2 electrons, right? so இங்க இந்த அயனோட கான்ஃபிகரேஷன்ல இருந்து நீங்க வந்து 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண போறீங்க. சோ அந்த 2 எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம். சோ 4s ஆர்பிட்டால்ல இருந்து 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுவோம். எஸ், வெரி குட் பரத்குமார். சோ 4s2ல இருந்து அந்த 2 எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம்னா iron +2க்கு Fe+2க்கு we get 3d6 configuration. d6 configuration நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த d6 configuration Fe2+ அயானுக்கு நம்ம ஃபில் பண்ணலாமா? சோ எப்பவும் போல இது வந்து 4s 0 தான், ஏன்னா அந்த 2 எலக்ட்ரான் போயிடுச்சு. சோ 1 2 3 4 5 6 ஓகேவா? சோ 6 நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும்? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், நம்மளுடைய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அயனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிக்கிறோம். சோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்ல அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் பண்றோம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் பண்ணி Fe2+ அப்படிங்கறப்போ 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்றோம். அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டோம். தேர்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், you need to see the ligand. சோ இங்க என்ன ligand இருக்கு, what is the ligand here? சோ நம்மளுடைய ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு இல்லையா, அதுதான் கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படிமோ. நம்மளுடைய கோஆர்டினேஷன் ஸ்பியர்ல நம்மளுடைய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் தவிர யார் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், இவங்களாம் தான் நம்மளுடைய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இதெல்லாம் ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க் தான் நம்மளுடைய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். சோ இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் தவிர வேற என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இட் இஸ் லிகாண்ட் சரியா? சோ இங்க லிகாண்ட் யாரு, சயனைட். வெரி குட் பரத்குமார், சயனைட் தான் நம்மளுடைய லிகாண்ட். மோஹித் வெரி குட். சோ சயனைட் வந்து என்ன லிகாண்ட், ஸ்ட்ராங் ஃபீல் லிகாண்டா இல்ல வீக் ஃபீல் லிகாண்டா? சோ லிகாண்ட்ல ஒரு 2 கிளாசிபிகேஷன்ஸ் இருக்குப்பா, ஸ்ட்ராங் ஃபீல் லிகாண்ட் அண்ட் தென் வீக் ஃபீல் லிகாண்ட். இது எங்க படிச்சிருப்போம், ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்ல நம்ம வந்து படிச்சிருப்போம். சோ சயனைட் இஸ் a strong field ligand. சோ இங்க இருக்கிற லிகாண்ட் சயனைட் வந்து என்ன லிகாண்ட், இட் இஸ் a strong field ligand. சோ strong field ligandனா என்ன நடக்கும், what will happen அப்படினா electrons they get paired up. electrons வந்து என்ன ஆகும், electrons will get paired up. சோ இந்த மாதிரி இங்க தனித்தனியா இருக்கு இல்லையா எலக்ட்ரான், இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பேரப் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். சோ இங்க 1 2 3 4 5 6 6 எலக்ட்ரான் இருக்கா, அந்த 6 எலக்ட்ரான் பேரப் ஆச்சு அப்படின்னா 3 பேரா இந்த மாதிரி பேரப் ஆயிடும் இருக்கிற எலக்ட்ரான்ஸ்.
Why the electrons are getting paired? Because of the presence of strong field ligand. Who is the strong field ligand here? Cyanide is the strong field ligand here. So pair up ஆயிடுச்சு, நம்ம வந்து எழுதிட்டோம். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், how many unpaired electron இருக்கு இந்த காம்ப்ளெக்ஸ்ல, எவ்வளவு unpaired electron இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். How many unpaired electrons are there? 0. Very good. Number of unpaired electrons வந்து எவ்வளவு இருக்கு? Number of unpaired electrons வந்து 0 இருக்கு. So unpaired electron 0 அப்படினாலே the compound is colorless. Unpaired electron 0 அப்படினாலே the compound is colorless. So இத வந்து நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. So இந்த unpaired electrons வெச்சி நீங்க magnetic property கண்டுபிடிக்கலாம். Unpaired electron இருந்தா it is paramagnetic. Unpaired electron இல்ல, எல்லாமே pair ஆயிடுச்சு அப்படினா that is diamagnetic. அதே மாதிரி unpaired electron 0, unpaired electrons இல்ல அப்படினா the compound is colorless. So இதுல வந்து நமக்கு unpaired electrons இல்ல, the compound is colorless. ஓகேவா? And then next comes நம்ம வந்து second compound எழுதிக்கிறோம். FeH2O இங்கே போடலாம். FeH2O 6 times இருக்கு, 2+. இப்போ அயனுடைய electronic configuration என்ன? First step என்னது? We'll be starting with the chapter 13 in the next session. Okay va? So அயனுடைய electronic configuration என்னது? டக்குன்னு சொல்லணும் இல்லையா? இப்போதான் நம்ம ட்ரிக்லாம் பார்த்தோம். 4s2 3d6. Very good. 4s2 3d6. இப்போ அயனுடைய oxidation state என்ன இங்க? வாட்டர் வந்து 0 இல்லையா? So x plus 0 which is a neutral ligand, அதனால அதோட charge 0 which is equal to +2. அப்ப x வந்து என்னது? +2. அப்ப அயன் வந்து +2 oxidation stateல இருக்கு. +2 oxidation state நான் என்ன பண்ணணும்? 2 electron remove பண்ணணும். 4s orbital இந்த 2 electron remove பண்றேன். So it becomes 4s0 3d6. 3d6 இருக்கா? இது வந்து 4s orbital, இது 3d orbital. 6 electrons fill பண்ணலாமா? எப்பயும் நம்ம வந்து நல்ல புள்ளியா ஆஃப் பவர் பிரின்சிபல் தான் ஃபாலோ பண்ணணும் இல்லையா? So 1 2 3 4 5 6 அப்படிதான் நான் வந்து fill பண்றேன். இப்போ செகண்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பார்க்கணும்? We need to see the ligand. இங்க ligand யாரு? வாட்டர் தான் நம்மளுடைய ligand. Now tell me, water according to the crystal field stabilization energy base பண்ணி நம்ம ஒரு spectrochemical series படிச்சிருப்போம். So அதுல water வந்து weak field ligand இல்ல strong field ligand? Water is a இங்க இருக்கிற ligand வந்து என்ன ligand? Water வந்து it's a weak field ligand. சரியா? It is a weak field ligand. Weak field ligand னா என்ன நடக்கும்? Pairing up நடக்குமா? நடக்காதா? Pairing up won't takes place. அப்போ இப்படி ஆஃப் பவர் பிரின்சிபல் யூஸ் பண்ணி நம்ம ligands fill பண்ணோம் இல்லையா? சாரி electrons fill பண்ணோம் இல்லையா? அப்படியே தான் இருக்கும். எந்த வித pairing upம் நடக்காது. strong field ligand, அதாவது நமக்கு cyanide அந்த மாதிரி strong field ligand யூஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து என்ன ஆகும்? pair up ஆகும். இங்க water is a weak field ligand, so pair up ஆகாது. இப்படியே தான் வந்து இருக்கும். இப்போ tell me, how many number of unpaired electrons எவ்வளவு இருக்கு? number of unpaired electrons எவ்வளவு இருக்கு இதுல? unpaired electron புரியலையா? ஒண்ணுமே இல்லப்பா, pair up ஆகாம தனியா இருக்கிற electrons தான் unpaired electrons. இதோ பாருங்க 1 2 3 4 இருக்கு, அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப புரிஞ்சுதா ஷஃபானா எவ்வளவு தனியா எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படிங்கறதுதான். ஓகேவா? எஸ். So number of unpaired electrons is 4. சரியா? So 4 unpaired electrons இருக்கு. So unpaired electron, number of unpaired electron differ ஆனாலே கலர் வந்து differ ஆகும். So இப்போ இந்த question, ஓகே, இந்த questionல என்ன கேக்குறாங்க? இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸும் ஏன் டிஃபரெண்ட் கலரா இருக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் நீங்க சொல்ல போறீங்க? ஏன்னா ரெண்டு பேர்லயும் இருக்கிற நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் டிஃபர் ஆகுது, அதனாலதான் ரெண்டுமே வேற வேற கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. சோ இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? சென்ட்ரல் மெட்டலுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிப்போம். அதுக்கப்புறம் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிப்போம். தென் வில் பி சீயிங் தி லிகாண்ட் ஸ்ட்ராங் ஃபீல்டா வீக் ஃபீல்டான்னு பாப்போம். லிகாண்ட் ஸ்ட்ராங் ஃபீல்டா இருந்தா நம்ம பேர் அப் பண்ணி எழுதுவோம். லிகாண்ட் வீக் ஃபீல்டா இருந்தா பேர் அப் பண்ணாம எழுதுவோம். அவ்வளவுதான். சோ சின்ஸ் இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ்லயும் நம்மளுடைய நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து டிஃபர் ஆகிறதுனால அதுடைய கலர்ஸ் வந்து நமக்கு டிஃபர் ஆகுது. சரியா? எஸ். சோ நெக்ஸ்ட் கம்ஸ் தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. இட் இஸ் a 2 mark question which is the what are all the limitations of BV theory. ஓகேவா? சோ இந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி சாப்டர்ல வந்து பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் கண்டுபிடிச்சது யாரு? Cn number -1 and H2O number 0. Please tell ma'am. Yes pa. So it is an oxidation number. சரியா? Hemanathan, oxidation number of cyanide வந்து -1, oxidation state or oxidation number of water வந்து 0. okay va? Because it is a neutral ligand. Yeah,
how to find strong or weak field? There is a series, okay va, ஒரு spectrochemical series இருக்கு. By the end of the session I will give you, okay va. So அதுல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அமோனியா இருக்கலாம், இல்ல கார்போனில்லா இருக்கலாம், சயனைடா இருக்கலாம், சரியா. சயனைட், EN, எத்திலீன் டயமைன், இவங்க எல்லாருமே என்ன லிகாண்ட் அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். இவங்க எல்லாருமே ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். இதுவே குளோரைட், fluoride and then water, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வீக் ஃபீல்ட் லிகாண்ட். ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருந்தாலே நம்மளுடைய மெட்டல் வந்து என்ன ஆயிடும், எல்லாமே ஒண்ணு கூட ஒண்ணு சேர்ந்து பேரப் ஆகிரும். இதுவே வீக் ஃபீல்ட் லிகாண்ட் அப்படின்னா பேரப் ஆகாது, அவ்வளவுதான், சிம்பிள். ஆக்சிடேஷன் நம்பர் எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும். ஸோ எஸ், ஐ வில் டீச் யூ. ஸோ மேபி we'll put a separate video for oxidation number and then nomenclature, okay va. So just wait, யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. I'll just put a, ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு பார்ட், ஓகேவா. ஸோ -1 சார்ஜ் எதுக்குலாம் இருக்கு, -2 சார்ஜ் எதுக்கு இருக்கு அப்படிங்கிறது, ஆனியானிக் லிகாண்ட், கேட்டயானிக் லிகாண்ட், நியூட்ரல் லிகாண்ட், அதெல்லாம் நம்ம தனியா வந்து படிக்கணும். ஸோ கண்டிப்பா I'll be giving you, ஓகேவா. எஸ். So next is what are all the limitations of VB theory. So first coordination compound ஒன்னு கண்டுபிடிச்சது யாரு? Who is the father of coordination chemistry? Who is the father of coordination chemistry? Yes, டக்குன்னு சொல்லுங்க. நிமல் குமார், வெரி குட், வெரி குட், வெரி குட். வர்னர், ஓகேவா. வர்னர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸை வந்து கண்டுபிடிச்சு தராரு. கோபால்ட் 3 குளோரைடும் and then Ag+ வச்சு அவர் வந்து கண்டுபிடிக்கிறார், ஓகேவா. சோ இப்போ வர்னர் முடிச்ச உடனேவே வர்னர்ஸ் தியரியில ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. அதை ரெக்டிஃபை பண்ணி தான் நம்மளுடைய வேலன்ஸ் பாண்ட் தியரி வந்து செகண்டா ப்ரொபோஸ் பண்றாங்க. இப்போ இந்த வேலன்ஸ் பாண்ட் தியரியிலயோ லிமிடேஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், டிஸ்அட்வான்டேஜஸ், ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அதெல்லாம் தான் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம், ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, வேலன்ஸ் பாண்ட் தியரியில நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்டுடைய கலர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த டிஸ்அட்வான்டேஜ் நம்ம வர்னர்ஸ் தியரியிலே இருந்தது, ஓகேவா. இந்த டிஸ்அட்வான்டேஜ் நம்ம வர்னர்ஸ் தியரியிலே இருந்தது, சரியா. சோ தே டு நாட் எக்ஸ்பிளைன் கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ், ஓகேவா. சோ காம்ப்ளெக்ஸ் இந்த கலர்ல இருக்கு, ஏன் இந்த கலர்ல இருக்கு, ஏன் வேவ் லென்த் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல. வெரி குட் மோகித், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, வெரி குட். சோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல. செகண்ட் என்ன அப்படின்னா, certain complex வந்து நமக்கு certain complex வந்து பாத்தீங்க அப்படின்னா they are inner orbital complex and certain are outer orbital complex. எப்படி நம்ம வந்து strong field ligand, weak field ligand பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி I will teach you what is inner orbital, what is outer orbital complex. So certain complex பாத்தீங்க அப்படின்னா inner orbital complex-ஆ இருக்கு, இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸா இருக்கு. எதெல்லாம் இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸா இருக்கு அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துறேன். நம்மளுடைய ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட்லாம் யூஸ் பண்றப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாமே இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸா இருக்கு. வீக் ஃபீல்ட் லிகாண்ட் யூஸ் பண்ற காம்ப்ளெக்ஸ் எல்லாமே அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸா இருக்கு, அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸா இருக்கு. இது ஏன் அப்படிங்கிற ஒரு ரீசன் வந்து தரல. ஃபர்ஸ்ட் சேம் மெட்டல், நம்மளுடைய மெட்டல் சேமா இருக்கு, ஆனா லிகாண்ட் மட்டும் தான் நான் மாத்தி இருக்கேன். ரெண்டுத்துலயுமே மெட்டல் வந்து கோபால்ட்டா தான் இருக்கு, பட் ஒரு இதுல அமோனியா லிகாண்டா இருக்கு, ஒரு இதுல வாட்டர் லிகாண்டா இருக்கு. சோ அமோனியா அது ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட், நான் யூஸ் பண்றப்போ எனக்கு இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதுவே வாட்டர் அது ஒரு வீக் ஃபீல்ட் லிகாண்ட், அதை நான் யூஸ் பண்றப்போ எனக்கு அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது ஃபார் அ சேம் மெட்டல். சோ இத பத்தின ஒரு குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் வந்து கொடுக்கல, இத பத்தின ஒரு குவான்டிடேட்டிவ் எக்ஸ்பிளனேஷன் வந்து இவரு கொடுக்கல. why this is forming like this அப்படிங்கறத பத்தி கொடுக்கல. so this is second point. 2 point எழுதினா போறோம், but I will give you the third point also. so இப்போ இதுல நம்ம மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து கால்குலேட் பண்ணுவோம் VB தியரியில. VB தியரியில based on the number of unpaired electrons யூஸ் பண்ணி நம்ம மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து கால்குலேட் பண்ணுவோம். so இப்போ அந்த மேக்னெட்டிக் மொமெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட்டை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். என்னது, we consider only spin only magnetic moment. spin only magnetic moment, ஓகேவா. சோ வேற எந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் பத்தின ஒரு காம்பனன்ட்ஸ் பத்தியுமே நம்ம வந்து ஸ்டடி பண்ணல, ஓகேவா. there is no explanation for other components.
ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட். ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட் கால்குலேஷன்ல ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் பத்தி மட்டும் தான் இந்த விவி தியரியில டிஸ்கஸ் பண்றாங்களே தவிர வேற எந்த மேக்னெட்டிக் காம்பனன்ட்ஸ் பத்தியும் டிஸ்கஸ் பண்ணல. ஸோ தீஸ் ஆர் ஆல் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் விவி தியரி. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட் ஐ திங்க் ஸோ ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். விவி தியரியில அவங்க வந்து இந்த கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ தட் இஸ் ஒன். சர்டைன் காம்ப்ளெக்ஸ் வந்து இன்னர் ஆர்பிட்டாலா இருக்கு, சர்டைன் காம்ப்ளெக்ஸ் அவுட்டர் ஆர்பிட்டாலா இருக்கு. இத பத்தின ஒரு குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் கொடுக்கல, இத பத்தின ஒரு குவான்டிடேட்டிவ் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. Next comes the IUPAC nomenclature of the compound. ஓகேவா? சோ இது வந்து கொஞ்சம் ஒரு டஃபான क्वेश्चन, அதனால தான் நான் இது வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? சோ IUPAC nomenclatureல நான் குயிக்கா இதோட ரூல்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன். சரியா? பட் இத பத்தின ஒரு டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ஆல்சோ will be posting. சோ IUPAC nomenclatureல ஃபர்ஸ்ட் நீங்க யாருக்கு நேம் தரணும் அப்படின்னா கேட்டயானுக்கு தான் ஃபர்ஸ்ட் நேம் பண்ணணும். கேட் பூனை ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Cations will be named first. அதுக்கப்புறம் தான் anionsக்கு நீங்க நேம் பண்ணுவீங்க. சோ இப்போ இங்க சோடியம் இருக்கு வெளியில அயனைசேஷன் ஸ்பியர்ல, அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கொயர் பிராக்கெட் தான் கோஆர்டினேஷன் ஸ்பியர், வெளியில இருக்கிறது தான் அயனைசேஷன் ஸ்பியர் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, சோடியம் வந்து கேட்டயானா ஆனியானா? சோடியம் கேட்டயான் ஆர் ஆனியான்? கேட்டயான் என்னது? பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையா? கேட்டயான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட் அயான். சோ இந்த கேட்லயே டீலயே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கா? சோ கேட்டயான்ஸ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ். சோ சோடியம் +1 சார்ஜ் இல்லையா? சோ சோடியம் வந்து என்னது? இட் இஸ் அ கேட்டயான். சோடியம் வந்து கேட்டயான். அப்போ இதுடைய இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் என்ன சார்ஜா தான் இருக்கும்? ஆனியானா தான் இருக்கும். சரியா? அது வந்து அப்ப என்ன சார்ஜா தான் இருக்கும்? ஆனியானா தான் வந்து இருக்கும். சரியா? எஸ். சோ இப்போ நம்மளுடைய IUPAC nomenclatureல ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டயானை தான் வந்து நேம் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம சோடியம் நேம் பண்ண போறோம். இப்போ நான் IUPAC nomenclature எழுத போறேன். சோ ரூல்ஸ் படி பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் சோடியம். சோ சோடியம் அப்படிதான் நான் நேம் பண்ணுவேன். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நான் இப்பயே சொல்லிடுறேன். டைசோடியம் அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். சரியா? சோ வெறும் சோடியம். அதுக்கப்புறம் கோஆர்டினேஷன் ஸ்பியர் போயிடலாம். கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள போன உடனே நமக்கு என்னெல்லாம் உள்ள ஸ்பீஷிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. உள்ள என்னெல்லாம் நமக்கு ஸ்பீஷிஸ் இருக்கு? சாரி உள்ள என்னெல்லாம் நமக்கு ஸ்பீஷிஸ் இருக்கு? we have நிக்கல் இருக்கு, EDTA இருக்கு. அதாவது நமக்கு ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கு, and then ஒரு லிகாண்ட் இருக்கு. சோ இப்போ அழக கன்ஃபியூஷன், யாருக்கு ஃபர்ஸ்ட் நேம் தரணும் அப்படி? EDTA இஸ் சொல்றேன் பொறுமையா, எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா கிளாஸ் லிசன் பண்ணுங்க. EDTA பத்தி தான் இப்ப பேச வரேன். நமக்கு உள்ள என்னெல்லாம் இருக்கு? நம்மளுடைய கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கு, which is நிக்கல். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? நம்ம தான் பார்த்தோமே ஒரு லிஸ்ட் சன் டிவி வச்சு. ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம் அண்ட் சைன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். இவங்களா தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் தவிர மீதி எல்லாருமே they'll be called as ligand. சரியா? சோ EDTA வந்து இங்க ligand. சோ சொல்லுங்க பார்க்கலாம், கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள லிகாண்ட ஃபர்ஸ்ட் நேம் பண்ணணுமா இல்ல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஃபர்ஸ்ட் நேம் பண்ணணுமா அப்படின்னா லிகாண்ட தான் நேம் பண்ணணும். லிகாண்ட் நேம் பண்ணிட்டு தான் நீங்க சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை நேம் பண்ணணும். இப்போ நம்ம லிகாண்ட நேம் பண்ணிடலாமா? இங்க லிகாண்ட் யாரு? EDTA. லிகாண்ட நேம் பண்றதுக்கு எனக்கு இந்த பேஜ் பத்தாது. சோ நான் என்ன பண்றேன்? ஐ எம் டேக்கிங் a நியூ பேஜ். சோ EDTA. EDTA ஃபுல் ஃபார்ம் என்னது? இட் இஸ் எத்திலீன், எத்திலீன், டயமின், டயமின், டெட்ரா, டெட்ரா அசிட்டிக் ஆசிட். ஓகேவா? சோ டெட்ரா அசிட்டிக் ஆசிட் or டெட்ரா அசிட்டேட் அப்படின்னு சொல்லலாம். எத்திலீன், டயமின், டெட்ரா அசிட்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அசிட்டிக் ஆசிட்னா ஹைட்ரஜன் இருக்கும், அசிட்டேட்னா ஹைட்ரஜன் இருக்காது, அவ்வளவுதான். சோ நம்ம என்ன வச்சுக்கலாம்? டெட்ரா அசிட்டேட்னே வச்சுக்கலாமா? ஓகே, டெட்ரா அசிட்டேட். இப்போ இந்த எத்திலீன், டயமின், டெட்ரா அசிட்டேட் உடைய ஸ்ட்ரக்சர் நான் இப்போ வரைய போறேன். சரியா? சோ ஃபர்ஸ்ட் இந்த எத்திலீன் எழுதிடலாமா? சோ CH2 CH2. எத்திலீன் எழுதியாச்சு. டைஅமின், டைஅமின், டைஅமின்ங்கிறது என்னதுப்பா? NH2 NH2வா? ஓகே, NH2 NH2, டைஅமின் எழுதியாச்சு. டெட்ரா அசிட்டேட். இந்த டெட்ரா அசிட்டேட் எங்க தான் போய் பாண்ட் பண்ண முடியும்? இந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிடுது. இந்த 4 ஹைட்ரஜனையுமே 4 அசிட்டேட் குரூப் போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணிடுது. அசிட்டேட் அப்படின்னா என்னது? செகண்ட் क्वेश्चन. So now coming to the acetic acid formula என்னதுப்பா? What is the formula of acetic acid? It is CH3COOH இல்லையா? So இந்த acetic acidல ஒரு ஹைட்ரஜனை தூக்கிடுங்க, ஒரு ஹைட்ரஜனை தொடர்த்தி விட்டீங்கன்னா it becomes CH3COO minus இல்லையா? CH3COO minus. இதுதான் நம்ம அசிட்டேட் அப்படின்னு சொல்லுவோம். CH3COOH வந்து acetic acid அப்படின்னா CH3COO minus வந்து we call it as acetate ion.
இப்போ 4 டெட்ரா அசிட்டேட் இல்லையா, அப்போ 4 அசிட்டேட் இல்லையா, சோ 4 சைடுலயுமே CH3 COO மைனஸ், CH3 COO மைனஸ். அதே மாதிரி இங்கேயும் CH3 COO மைனஸ், CH3 COO மைனஸ். ஓகேவா? சோ 4 அசிட்டேட் அயான் நான் ஃபிட் பண்ணிட்டேன். சோ திஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் எத்திலீன் diamine tetra acetate. ஓகேவா? EDTA உடைய ஸ்ட்ரக்சர் வரைஞ்சாச்சு. Now tell me, coming to the dentition, இந்த லிகாண்ட் வந்து மோனோடென்டேட்டா, பைடென்டேட்டா, இல்ல ஹெக்ஸாடென்டேட்டா, இல்ல ஆம்பிடென்டேட்டா, யார் கரெக்டா ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். how many donor site இருக்கு? சோ ஒரு லிகாண்ட் அப்படின்னா என்னப்பா, ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? there is a bond இல்லையா, ஒரு கோஆர்டினேட் பாண்ட் வந்து இருக்கு. யாருக்கும் யாருக்கும் இந்த பாண்ட் இருக்கு? நம்மளுடைய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கும் லிகாண்டுக்கும் இருக்கு. சோ இதுல ஒத்த கிட்ட எலக்ட்ரான் வந்து அதிகமா இருக்கு. யார்கிட்ட எலக்ட்ரான் அதிகமா இருக்கு? நம்ம லிகாண்ட் கிட்ட எலக்ட்ரான் அதிகமா இருக்கு, மெட்டல் கிட்ட எலக்ட்ரான் கம்மியா இருக்கு. சோ லிகாண்ட் என்ன பண்ணுது? இந்த வச்சுக்கோ அப்படி சொல்லி அதோடைய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கொண்டு போய் மெட்டல் கிட்ட கொடுக்குது. சோ எலக்ட்ரான் ரிச்சா இருக்கிறது யாரு? சென்ட்ரல் மெட்டலா இல்ல லிகாண்டா? லிகாண்ட் தான் எலக்ட்ரான் ரிச்சா இருக்கு. எலக்ட்ரான் ரிச்சா இருக்கிறது தான் டொனேட் பண்ண முடியும், பூரா இருக்கிறது டொனேட் பண்ண முடியுமா? முடியாது. சோ லிகாண்ட் தான் எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணும். சோ ஒரே லிகாண்ட எவ்வளவு டோனார் சைட் இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம மோனோடென்டேட், பைடென்டேட் எல்லாம் பிரிக்கிறோம். சோ இது வந்து உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்ல வரலாம். ஒருத்தர் கூட ஆன்சர் பண்ணலையே. சோ திஸ் இஸ் ஹெக்ஸாடென்டேட் லிகாண்ட். திஸ் இஸ் ஹெக்ஸாடென்டேட் லிகாண்ட். சோ என்னெல்லாம் டோனார் சைட் இருக்கு அப்படின்னா, 2 நைட்ரஜன் இஸ் த டோனார் சைட். சோ 1 2 நைட்ரஜன் 2 டோனார் சைட். அதுக்கப்புறம் இங்க இருக்கு பாத்தீங்களா ஆக்சிஜன் O மைனஸ் 4 ஆக்சிஜன். சோ இப்ப கவுண்ட் பண்ணி சொல்லுங்க எவ்வளவு டோனார் சைட் இருக்கு? how many donor site are there? 2 நைட்ரஜன் 4 ஆக்சிஜன், 6 donor sites இல்லையா, 6 donor site இருக்கு இல்லையா. சோ 6 donor site இருக்கிறதுனால this compound நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹெக்ஸாடென்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஹெக்ஸாடென்டேட் because 6 donor site இருக்கு. இங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணலாம்? they all can give electrons, they all can donate electrons. ஓகேவா? சோ இது வரைக்கும் கிளியரா? எஸ், ஓகே. சோ இப்போ இவங்களுக்கு தான் நம்ம இந்த லிகாண்ட செகண்டா நேம் பண்ண போறோம்னு பார்த்தோமா. இந்த லிகாண்டுக்கு எப்படி பேர் வைக்க போறோம் அப்படிங்கறதா நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃபங்க்ஷனல் குரூப் இங்க என்ன இருக்கு நமக்கு? இங்க இந்த அசிட்டிக் ஆசிட், இந்த அசிட்டேட் அயான் தான் ஃபங்க்ஷனல் குரூப் இல்லையா. சோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப் உடைய கார்பனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நான் வந்து நம்பர் பண்ண போறேன். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் கார்பன் இருக்கு இல்லையா, இந்த கார்பனுக்கு நான் நம்பர் பண்ண போறேன். சோ தோ பாருங்க 1 2 இப்படிதான் நான் நம்பர் பண்ணுவேன். பிகாஸ் இதுதான் CH3 COOH உடைய கார்பன், ஃபங்க்ஷனல் குரூப் உடைய கார்பன். சோ 1 2 அப்படின்னு நான் நம்பர் பண்றேன். இங்கேயும் அப்போ 1 2, இங்கேயும் 1 2, இங்கேயும் 1 2. பட் எல்லாமே பாத்தீங்கன்னா நைட்ரஜன் கூட அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் எல்லாமே 2 2 2 2. இந்த 2 நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும் இல்லையா. இந்த எல்லா 2ம் வேற வேற 2 நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணுங்கிறதுனால ஒரு இதுக்கு 2, ஒரு இதுக்கு 2 டேஷ், ஒரு இதுக்கு 2 டபுள் டேஷ், ஒரு இதுக்கு 2 ட்ரிபிள் டேஷ் அப்படின்னு எழுதிக்கிறேன். சரியா? சோ இப்ப நம்ம நேம் பண்ண ஆரம்பிக்கலாமா? அதுக்கு முன்னாடி இது எப்படி நேம் பண்ணலாம்? எத்திலீன் டயமின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நேம் பண்ணலாம். ஈத்தேன் இல்லையா அது. சோ வாங்க நேம் பண்ணலாம். திஸ் இஸ் ஈத்தேன். ஈத்தேன், ஈத்தேன் நம்பர் பண்ணலாமா? 1 2. ஈத்தேன் வந்து 1 2. சோ ஈத்தேன் 1,2 1,2 டைஐல். ஏன்னா 2 அல்கைல் குரூப் இல்லையா, அல்கைல் குரூப் இல்லையா, ரெண்டுமே அல்கைல் குரூப். சோ அதனால டைஐல் அப்படின்னு எழுதிக்கிறேன். டைஐல். 2 நைட்ரஜன் இருக்கு. இந்த நைட்ரஜன் லிகாண்ட வந்து நம்ம எப்படி நம்ம நேம் பண்ணுவோம் அப்படின்னா, நைட்ரோன் பண்ண மாட்டோம், நைட்ரிலோ அப்படின்னு வந்து பண்ணுவோம். we name it as நைட்ரிலோ. so dial டைநைட்ரிலோ. டைநைட்ரிலோ படிக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் when you 2-3 வாட்டி நம்ம படிக்கிறப்போ ஈஸியா தானாவே மனப்பாடம் ஆயிடும். சரியா? டைநைட்ரிலோ. அப்பாடி நடுவுல இருக்கிற பார்ட்டை முடிச்சாச்சு. இப்ப லாஸ்டா யாருலாம் இருக்காங்க? 4 அசிட்டேட் குரூப் இருக்கா. சோ டெட்ரா அசிட்டேட்டோ. அசிட்டேட் அயான் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் இல்லையா. சோ இது வந்து ஆனியானிக் லிகாண்ட். ஆனியானிக் லிகாண்ட் வந்து நம்ம எப்பயுமே எப்படி நேம் பண்ணுவோம்னா ஓல வந்து முடியணும். சோ we name it as டெட்ரா டெட்ரா அசிட்டேட்டோ. டெட்ரா அசிட்டேட்டோ அப்படின்னு நம்ம வந்து நேம் பண்ணுவோம். சோ this is the shortest name of this ligand EDTA. சரியா? EDTA உடைய நேம் வந்து இதுதான். ஒரு வாட்டியும் நீங்க வந்து ஸ்ட்ரக்சர் எழுத முடியாது. சோ இந்த நேம் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. which is ஈத்தேன் 1,2 டைஐல் டைநைட்ரிலோ டெட்ரா அசிட்டேட்டோ. ஓகேவா? டெட்ரா அசிட்டேட்டோ. சோ இப்போ
இந்த லிகாண்ட் பேரை நம்ம இப்ப இங்க நேம் பண்ணலாமா? சோ வந்து எழுதுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? எஸ். சோ இப்ப நானு சோடியம் நேம் பண்ணியாச்சு, which is the cations ஃபர்ஸ்ட் நேம் பண்ணியாச்சு. கேட்டயானுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு ரொம்ப ஹார்டா இருக்கா? நான் தான் சொன்னேன் இல்லையா? சோ திஸ் இஸ் த டஃபஸ்ட் கொஸ்டின் இன் திஸ் சாப்டர். இதுவே நீங்க வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா மத்த எல்லாமே ரொம்ப ஈஸி தான். இந்த இடிடிஏ தான் இங்க பிரச்சனை. இடிடிஏ உடைய பேர் தான் ரொம்ப பெருசு. அதுதான் எப்படி நேம் பண்றதுன்னு நம்ம இங்க பாத்துட்டோம். சோ இந்த இடிடிஏ தவிர மத்த எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? எஸ். சோ நவ் கமிங் ஹியர், நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய லிகாண்ட நேம் பண்ணிட்டோம். சோ லிகாண்டுக்கு அப்புறம் யாரை நேம் பண்ணணும்? நம்மளுடைய சென்ட்ரல் மெட்டல் நிக்கலை வந்து நம்ம நேம் பண்ணணும். இப்போதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா there are two ways to name the central metal. நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸா கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸான்னு ஃபைண்ட் பண்ணணும். எப்படி மேம் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸா ஆனியானிக் காம்ப்ளெக்ஸான்னு தெரியுது? So you see the counter ion. இங்க நமக்கு கவுண்டர் அயான் என்ன இருக்கு? சோடியம் இருக்கு இல்லையா? சோ சோடியம் வந்து நமக்கு கேட்டயான் அப்படின்னா நம்மளுடைய கவுண்டர் அயான் என்னது? ஆனியான் தான். இட் இஸ் a anionic complex. ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற மெட்டலை நம்ம 8 ன்னு முடியணும். ஓகேவா மேம்? இது ரைட் பண்ணா எவ்வளவு மார்க்ஸ்? 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸ் மிஞ்சி போனா 3 மார்க்ஸ் வரும். சரியா? சோ ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற மெட்டலை வந்து நம்ம 18 முடிவோம். அப்போ இதுவே இது கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸா இருந்தா நிக்கல் சொல்லி எழுதிருப்போம். since this is the anionic complex நம்ம நிக்கலேட் அப்படின்னு எழுதுவோம். NiKe நிக்கலேட் இல்லையா? LATE. ஓகேவா? சோ நம்ம நிக்கலேட் அப்படின்னு வந்து நம்ம நேம் பண்ணுவோம். சோ ஓகே சூப்பர். ஒரு வழியா நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா எல்லாத்தையும் நேம் பண்ணியாச்சு. ஒரே ஒரு விஷயம் விட்டாச்சு. என்னது அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேவா? ஆக்சிடேஷன் ஸ்டேட். சோ how to find the oxidation state? சோ இப்ப சோடியம் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +1. ஓகேவா? சோ +1 ரெண்டு சோடியம் இருக்கு. அப்ப 2 into +1. நிக்கலுக்கு எனக்கு தெரியாது. நிக்கலுடைய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் I'm going to find. so X அப்படின்னு வச்சுக்கிறேன். EDTA உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னா -4. EDTA உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? -4 which is equal to 0. which is equal to 0. so என்ன பண்ணலாம்? 2 plus x minus 4 equal to 0. x equal to 4 minus 2. x equal to 2. அப்போ 2 is the oxidation state. அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா will be writing it in the Roman numerals. ரோமன் நியூமரல்ல எழுதுவோம். சரியா மேம்? இந்த கொஸ்டின் ஒன்னும் புரியல. புரியறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா. இதோடைய நேம் மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த EDTA உடைய நேம் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? சோ அதை மட்டும் I will teach you again. so குயிக்கா ஒரு ரீகேப்பும் பார்ப்போம். so when you come to the IUPAC nomenclature of coordination compounds, ஃபர்ஸ்ட் ஒரு காம்பவுண்ட் கொடுத்த உடனே எது கேட்டயான் எது ஆனியான் உங்களுக்கு பிரிக்க தெரியணும். பாசிட்டிவ்லி சார்ஜ் கேட்டயான், நெகட்டிவ்லி சார்ஜ் வந்து ஆனியான். ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டயானுக்கு தான் நேம் பண்ணணும். சோ இங்க வந்து கேட்டயான் யாரு? சோடியம். அப்ப சோடியம் தான் ஃபர்ஸ்ட் நேம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஆனியான். சோ இப்ப ஆனியான நேம் பண்ண வந்த இடத்துல தான் ஒரு சிக்கல். என்னது? கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் குள்ள இருக்கு. சோ லிகாண்ட ஃபர்ஸ்ட் நேம் பண்றதா இல்ல மெட்டல ஃபர்ஸ்ட் நேம் பண்றதா? லிகாண்ட தான் நேம் பண்ணணும். லிகாண்ட தான் நேம் பண்ணணும். இங்க இருக்கிற லிகாண்ட் என்ன லிகாண்ட்? EDTA. EDTA உடைய நேம் என்னது? ஈத்தேன் 1,2 டயல் டைநைட்ரிலோ டெட்ராசிடேட்டோ. ஓகேவா? சோ இப்ப EDTA உடைய லிகாண்ட் உடைய நேம நம்ம எழுதிட்டோம். அதுக்கப்புறம் கம்ஸ் த மெட்டல். மெட்டல் என்ன காம்ப்ளெக்ஸ்ல இருக்குன்னு நீங்க பாக்கணும். மெட்டல் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் குள்ள இருக்கு அப்படின்னா நிக்கல நிக்கல்னே எழுதுவீங்க, கொபால்ட்ட கொபால்ட்னே எழுதுவீங்க. இங்க நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் என்ன காம்ப்ளெக்ஸ்? ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ் மேல என்ன சார்ஜ் இருக்கு? நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ்னா A for A ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ்னா 8 ன்னு முடியணும். நிக்கல் இருக்கு. ஒரு ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ் குள்ள நிக்கல் இருக்குன்னா நிக்கல் 8 ன்னு முடியும். ஒரு ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ் குள்ள கொபால்ட் இருக்குன்னா கொபால்ட் 8 ன்னு முடியணும். சரியா? ஓகேவா? சோ நிக்கலேட் அப்படின்னு முடிக்கணும். ஃபைனலா மறந்துடாதீங்க, you need to write the oxidation state. so you will be finding out the oxidation state of the central metal atom. so central metal atom உடைய oxidation state find பண்ணி அதை நீங்க ரோமன் நியூமரல்ஸ்ல எழுதுவீங்க. so this is the IUPAC nomenclature. clear? ஓரளவுக்கு clear? புரிஞ்சுதா? yes. okay. so next comes the difference between double salt and coordination compound. ஓகேவா? so இது வந்து ஈஸியா பார்க்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா டபுள் சால்ட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஒரு 2 சிம்பிள் சால்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஏதாவது ஒரு சிம்பிள் சால்ட் எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். சால்ட் நம்ம சாப்பிடுற சால்ட்டே எடுத்துப்போம். என்னது? NaCl இல்லையா? சோ NaCl வந்து எப்படி நமக்கு அயனைஸ் ஆகும்? Na+ ஆகும், Cl- ஆகும் வந்து நமக்கு அயனைஸ் ஆகும் இல்லையா? சோ இந்த மாதிரி 2 சிம்பிள் சால்ட்டை வாட்டர் வச்சு கம்பைன் பண்றது தான்
டபுள் சால்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் சரியா. சோ டபுள் சால்ட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன எழுத போறேன் அப்படின்னா மோர்ஸ் சால்ட். என்ன மேம் இது மோர் சால்ட், மோர்ல போடுற சால்ட்டா? இல்ல, மோர் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஃபைண்ட் பண்ணாரு ஓகேவா, அதனாலதான் இது வந்து நம்ம மோர் சால்ட் அப்படின்னு வந்து நம்ம நேம் பண்றோம். சோ இந்த மோர் சால்ட் என்ன சால்ட் அப்படின்னா ஃபெரஸ் சல்ஃபேட்டும் அமோனியம் சல்ஃபேட்டும் வாட்டர் வச்சு நம்ம ஒரு சால்ட் ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ FeSO4 ஃபெரஸ் சல்ஃபேட் and then ammonium sulfate ஓகேவா. so NH3 2 times SO4 ஓகேவா, SO4 6H2O. so இதுதான் நம்மளுடைய மோர்ஸ் சால்ட். மோர் சால்ட் என்ன அப்படின்னா ஃபெரஸ் சல்ஃபேட் அமோனியம் சல்ஃபேட்லாம் இருக்கு. so this is a double salt உடைய ஒரு எக்ஸாம்பிள். டபுள் சால்ட் உடைய ஒரு எக்ஸாம்பிள். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் உடைய எக்ஸாம்பிள் என்னது நமக்கு தெரிஞ்சது. so K4FeCl6 ஓகேவா. so this is an example of coordination compound. so இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. so இப்போ எப்படி நான் சொன்னேன் இல்லையா, NaCl தூக்கி நீங்க தண்ணியில போட்டீங்க அப்படின்னா அது Na பிளஸ் ஆவும் Cl மைனஸ் ஆவும் வந்து பிரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த மோர் சால்ட் இருக்கு இல்லையா, இது நீங்க தூக்கி தண்ணியில போட்டீங்க அப்படின்னா அதோடைய அயான்ஸா பிரிஞ்சு போயிடும் ஓகேவா, கான்ஸ்டியூண்ட் அயான்ஸா பிரிஞ்சு போயிடும். சோ Fe வந்து Fe2 பிளஸ் அயானா பிரிஞ்சு போயிடும். SO4 2 மைனஸ் வந்து SO4 இருக்கு இல்லையா, SO4 2 மைனஸா பிரிஞ்சு போயிடும். NH3 பிரிஞ்சு போயிடும். SO4 2 மைனஸ் திருப்பி பிரிஞ்சு போயிடும். வாட்டர் HOH பிரிஞ்சு போயிடும். சோ கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆயிடும். என்ன ஆயிடும், கம்ப்ளீட்டா இருக்கிற எல்லா அயான்ஸும் தனித்தனியா பிரிஞ்சு போயிடும். இதுவே நம்மளுடைய கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ பாருங்களேன். அதுல இந்த ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு இல்லையா, ஸ்கொயர் பிராக்கெட் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. சோ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டாய்ஸ் எல்லாம் வச்சு விளையாடுறோம். சோ இவங்கெல்லாம் தான் டாய்ஸ். நீங்க டாய்ஸ் எல்லாம் வரிசையா அடுக்கி வச்சிருக்கீங்க. எல்லா அனிமல்ஸ் டாய்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். சோ சின்ன வயசுல இந்த ஜிராஃப், யானை, பூனை, பொம்மை எல்லாம் வச்சிருப்போம் இல்லையா. குட்டி குட்டி டாய்ஸ் நான் சொல்றேன். சோ இந்த குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் நீங்க வரிசையா அடுக்கி வச்சிருக்கீங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் தண்ணியில போட்டுறீங்க அப்படின்னா எல்லாரும் தண்ணியில போட்டோன்னே பிரிஞ்சு போயிடுவாங்க இல்லையா, தனித்தனியா அந்த பொம்மை எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போயிடும். ஆனா இங்க இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல இங்க நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கோம், ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுக்கோம். இந்த ஸ்கொயர் பிராக்கெட் தான் வந்து ஒரு பாக்ஸ், ஒரு பொட்டி. சோ இந்த பொட்டிக்குள்ள நீங்க ஒரு சில டாய்ஸ் போட்டு வச்சிருக்கீங்க. அப்போ அந்த பொட்டியோட நீங்க அதை தண்ணியில போடுறீங்க அப்படின்னா பாக்ஸ் லாக் ஆகிருக்கு. அப்ப அதுல இருந்து அது வெளியில அயனைஸ் ஆகுமா, தண்ணியில போகுமா, அந்த அந்த பொம்மை எல்லாம் தண்ணிக்குள்ள போகுமா, போவாது, பாக்ஸ்குள்ளேயே தான் இருக்கும். சோ இதே கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸை நீங்க தண்ணிக்குள்ள போடுறப்போ இது எப்படி நமக்கு அயனைஸ் ஆகும், 4K+, அதாவது வெளியில இருக்கிறது மட்டும் தான் தண்ணிக்குள்ள பிரிஞ்சு போகும். ஆனா உள்ள இருக்கிறது பிரியவே பிரியாது, டப்பாக்குள்ளேயே தான் இருக்கும் சரியா. இந்த ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள இருக்குது டப்பாக்குள்ள, எப்படி டப்பாக்குள்ள இருக்கிற பொம்மை டப்பாக்குள்ளேயே தான் இருக்குமோ அதே மாதிரி ஓகேவா நமக்கு வந்து தனியா தான் வந்து இருக்கும் சரியா. சோ நம்மளுடைய ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள இருக்குது தனியா அப்படியே தான் வந்து இருக்கும் ஓகேவா. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் கம்ஸ் த டபுள் சால்ட். இப்போ நம்ம மத்த ரெண்டு பாயிண்ட் இப்ப நம்ம பார்த்ததே தான் அங்க வந்து நம்ம எழுத போறோம். மேம் யூட்ரோபின் 5 மார்க் என்ன ரெக்வயர்ட். சோ யூ ஜஸ்ட் நீட் டு ரைட் த ரியாக்ஷன். சோ யூட்ரோபினுடைய ரியாக்ஷன் எழுதுவீங்க, யூட்ரோபினுடைய ஸ்ட்ரக்சர் எழுதுவீங்க, அவ்வளவுதான். how will you form the யூட்ரோபின் எழுதுவீங்க, ஸ்ட்ரக்சர் எழுதுவீங்க, அவ்வளவுதான். எஸ். so now comes the double salt. first வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம், they lose their identity completely. yes கண்டிப்பா கார்த்திக் மேத்ஸ் டீச்சர்ஸ் பெஸ்ட் தான் சரியா. so don't worry, I'll accept your point. போருமா யா. so double salt வந்து பாத்தீங்க அப்படின்னா they lose their identity. so தண்ணிக்குள்ள போட்டானே தனித்தனியா பிரிஞ்சு போயிடுது இல்லையா. so they lose their identity in சொல்யூஷன்ல போடுறப்போ they completely lose their identity. ஆனா இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா they do not lose their identity. ஏன்னா அது கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகல. so they do not lose their identity, but double salt வந்து they completely lose their identity. next comes the எப்படி இது அயனைஸ் ஆகுது அப்படிங்கிறது. சோ how they dissociate அப்படிங்கறதா செகண்ட் பாயிண்ட். so they dissociate into simple ions. so எப்படி வந்து நம்ம NaCl Na+ ஆவும் Cl- ஆவும் dissociate ஆச்சோ அதே மாதிரியே நம்மளுடைய மோர் சால்ட் வந்து they dissociate into completely LOSC. ஓகேப்பா டோன்ட் வெரி, LOSC தான் ஓகேவா. சோ வந்து நமக்கு வந்து என்ன ஆயிடும் இந்த இடத்துல dissociate into simple ions. simple ions வந்து கண்டிப்பா வந்து dissociate ஆகிரும். and then இங்க பாத்தீங்க அப்படின்னா they do not dissociate into simple ions. simple ions dissociate ஆகாது சரியா. ஏன்னா ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள இருக்குது
டிசோசியேட் ஆகாது. ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இதுதான் நம்மளுடைய டபுள் சால்ட்க்கும் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். புரிஞ்சுதா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் இதுவும், which is a what is crystal field stabilization energy? So crystal field stabilization energy நம்ம வந்து எப்படி எழுதுவோம்? We write it as CFSE இல்லையா? So CFSE தான் நம்மளுடைய crystal field stabilization energy. ஓகே மேம், அப்படின்னா என்ன? ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி வந்து தெரியும். அப்படி என்ன மேம் ஸ்டோரி அது அப்படின்னா, நம்மளுடைய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கு இல்லையா. சோ இப்போ இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் பாத்தீங்க அப்படின்னா அதுல இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எங்க ஃபில் ஆகும்? நம்மளுடைய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ல where this electrons will all get filled, where the electrons will get filled up in the d orbital இல்லையா. சோ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ல d orbitalல தான் இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஃபில் ஆகும். சோ இப்போ நம்மளுடைய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் மட்டும் எப்படி இருக்குன்னா தனியா இருக்கு. ஸோ தனியா மெட்டல் மட்டும் ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம்லாம் மட்டும் தனியா இருக்கிறப்போ அதோடைய இந்த ஆர்பிட்டால்ஸ் உடைய எனர்ஜிஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டீஜெனரேட்டா இருக்கும். What do you mean by degenerate? Degenerate அப்படின்னா என்ன அர்த்தம்? சேம் எனர்ஜி, ஈக்குவல் எனர்ஜி, ஈக்குவல் இல்லனா சேம் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டீஜெனரேட்டா இருக்கும், அதுல இருக்கிற எனர்ஜி எல்லாமே நமக்கு ஈக்குவலா சேமா இருக்கும். இப்போ இந்த சென்ட்ரல் மெட்டல் கிட்ட பாண்ட் பண்ண போறது யாரு? Who is coming to bond with the central metal? யாரு? நம்மளுடைய ligand இல்லையா. So ligand is coming to bond. இப்போ ligand வரப்போ என்ன ஆகும்? நம்ம மெட்டல் சுத்தி தான் ligand வந்து அப்ரோச் பண்றாங்க. நம்ம மெட்டல் சுத்தி தான் ligand வந்து அப்ரோச் பண்றாங்க. இப்போ நம்ம மெட்டல்லையும் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ஸ்ல எலக்ட்ரான் இருக்கும், ligandலயும் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான் இருக்கும். சோ எலக்ட்ரானும் வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ், சாரி லிகாண்ட்ல இருக்கிற எலக்ட்ரானும் நெகட்டிவ் சார்ஜ், மெட்டல்ல இருக்கிற எலக்ட்ரானும் நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும்? ஹை ராமர், எஸ், யூட்ரோபின் யூஸ் ஷுட் ரைட் இந்த கண்டிப்பா பாவம் யூட்ரோபினோட யூசஸ் வந்து நீங்க கண்டிப்பா எழுதிருங்க. ஓகேவா? டு பிரிவென்ட் தி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அது கண்டிப்பா எழுதிருங்க. யா. சோ சொல்லுங்க பார்க்கலாம். எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும்? ரிப்பல் ஆகுமா, அட்ராக்ட் ஆகுமா? எலக்ட்ரான் ரிப்பல் ஆகுமா இல்ல அட்ராக்ட் ஆகுமா? தே ஆர் லைக் சார்ஜஸ், ரைட்? சேம் சார்ஜஸ் வந்து என்ன ஆகும்? ஒண்ணுக்கு ஒண்ணு அட்ராக்ட் ஆகுமா? ஆகாது, பிரிஞ்சுதான் போகும் இல்லையா, ரிப்பல் தான் ஆகும். சோ லிகாண்ட் வந்து அப்ரோச் பண்றப்போ இந்த மெட்டல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸும் லிகாண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸும் ஒருத்தருக்கு வந்து என்ன பண்றாங்க? ரிப்பல் பண்றாங்க. எப்பயுமே இந்த மாதிரி ரிப்பல்ஷன் நடக்கிறப்போ வாட் வில் ஹேப்பன் டு த எனர்ஜி? ரிப்பல்ஷன் நடக்கிறப்போ எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ இந்த டீஜெனரேட்டா இருந்த எனர்ஜி வந்து கொஞ்சம் ஹையர் ஆகி மேல போயிடுது. ஓகேவா? டீஜெனரேட்டா இருந்த எனர்ஜி கொஞ்சம் அதிகமாயிடுது. சோ மேல போக போக எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா? சோ இப்போ அந்த எனர்ஜி ஸ்டேட் தான், அந்த ஃபீல்டு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஐசோடாபிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோடாபிக் ஃபீல்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ மெட்டல் மட்டும் தனியா இருக்கிறப்போ ஆர்பிட்டால்ஸ் இருக்கிற எனர்ஜி வந்து டீஜெனரேட்டா இருக்கும், சேம் எனர்ஜியா இருக்கும். இதுவே கொஞ்சம் இது வந்து லிகாண்ட் வரப்போ லிகாண்ட்லயும் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, மெட்டல்லையும் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சோ இந்த எலக்ட்ரான் ரிப்பல்ஷன்னால இந்த எனர்ஜி வந்து ஹையர் ஆயிடுது. இப்போ அதுக்கும் அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு வந்து ஸ்பிளிட் ஆகும். அதாவது இந்த 5 ஆர்பிட்டால்ஸ் வந்து என்னது? ஒன்னு வந்து DXY, second one என்னது? DYZ, and then third one DZX, and then fourth one என்னது? DX square minus Y square, and then fifth one என்னது? DZ square. சோ இவங்க ரெண்டு பேரும் எனர்ஜி டிஃபரன்ஸ்னால ரெண்டா ஸ்பிளிட் ஆவறாங்க. அதுதான் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இவங்க ரெண்டு பேரும் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்க்கும் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்க்கும் ஸ்பிளிட் ஆவறாங்க. சோ கமிங் டு எக்ஸாம்பிள் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸே எடுத்துப்போமே. ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா DXY, YZ, ZX இவங்க மூணு பேருக்கும் எனர்ஜி கொஞ்சம் கம்மியா இருக்கு. சோ இவங்க மூணு பேரும் கீழே வந்துடுறாங்க. அததான் நம்ம T2G சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த Y square, X square minus Y square, DZ square இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி வந்து அதிகம், அதனால they go up. சோ நம்ம அதை EG அப்படின்னு வந்து சொல்றோம். சோ T2G கீழே, EG வந்து மேல. Now coming to இப்போ இந்த ஃபீல்ட தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா we call it as ligand field. So ரெண்டு ஃபீல்ட் இப்போதைக்கு பார்த்தோம். One is the isotopic field. This is the isotopic field and this is the ligand field. So மெட்டல் மட்டும் தனியா இருக்கிறப்போ energies will be same, so they will be in the degenerate orbitals. அதுக்கப்புறம் ligand வந்து அப்ரோச் பண்றப்போ ligandல இருக்கிற எலக்ட்ரான்ஸும் மெட்டல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு ரிப்பல் பண்ணும். ஒண்ணுக்கு ஒண்ணு ரிப்பல் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனர்ஜி வந்து ஹையர் ஆயிடும். so they go to the isotopic field.
இப்போ ஐசோடாபிக் ஃபீல்ட்ல இந்த எனர்ஜி வந்து ஸ்பிளிட் ஆகும், ரெண்டா ஸ்பிளிட் ஆகும். சோ அதுதான் லிகாண்ட் ஃபீல்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சோ இப்போ இந்த கதைலாம் எதுக்கு மேம்? கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜினா என்னன்னு சொல்லுங்க. ஒன்னும் இல்லப்பா, இந்த ஐசோடாபிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, ஐசோடாபிக் ஃபீல்டு இருக்கிற எனர்ஜிக்கும் லிகாண்ட் ஃபீல்டு இருக்கு இல்லையா, லிகாண்ட் ஃபீல்ட்ல இருக்கிற எனர்ஜி டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற எனர்ஜி டிஃபரன்ஸ், இததான் we call it as crystal field stabilization energy. ஓகேவா? சோ இந்த லிகாண்ட் ஃபீல்ட்ல இருக்கிற எனர்ஜிஸ்க்கும் and then isotopic ஃபீல்ட்ல இருக்கிற எனர்ஜி டிஃபரன்ஸ் only we call it as crystal field stabilization energy. Okay, இது எப்படி எழுதலாம்? Energy we can mention it as E, right? So the change in energy நான் delta E அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். So energy in the ligand field, அதுதான் LF அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். And then minus energy in the isotopic field, ISO அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். So this energy difference between the ligand field and isotopic field. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா crystal field stabilization energy உடைய ஃபார்முலா எழுத போறோம். So delta E which is equal to NT2G. N அப்படிங்கிறது என்னவா? N is nothing but number of electrons. ஓகேவா? Number of electrons in T2G. இப்பதான் நம்ம வந்து பிரிச்சு எழுதணும் இல்லையா, நான் இந்த ஐசோடாபிக் ஃபீல்ட் அண்ட் தென் லிகாண்ட் ஃபீல்ட் மட்டும் எழுதுறேன். சோ இதுதான் லிகாண்ட் ஃபீல்ட் அண்ட் இதுதான் வந்து ஐசோடாபிக் ஃபீல்ட் இல்லையா, அண்ட் தென் திஸ் இஸ் T2G and this is EG. சோ T2G ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அதுதான் NT2G which is the number of electrons in T2G into minus 0.4 which is in the energy difference between the center line which is நம்மளுடைய பேரிஸ் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கும் T2G க்கு இருக்கிற எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து minus 0.4. அதனால இந்த minus 0.4 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். பிளஸ் NEG. NEGங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் EG. EG ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குங்கிறதா NEG into 0.6. ஓகேவா? into 0.6. Delta O. What is this delta? So in the whole chapterல delta அப்படினாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது crystal field splitting energy. ஓகேவா? Which is the crystal field splitting energy. So delta O எழுதிக்கிறோம். Plus NP. NPங்கிறது என்னது மேம்? Number of paired electron. ஓகேவா? Number of paired electron. So தனியா இருக்கிற எலக்ட்ரான்ஸ் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? Unpaired electrons சொல்லுவோம் இல்லையா? So இப்போ NP அப்படிங்கிறது paired electrons. எவ்வளவு எலக்ட்ரான் பேர்டா இருக்கு அப்படிங்கிறது. And then P. What is this P அப்படிங்கிறது? P is the pairing energy. So இதுதான் நம்மளுடைய ligand field உடைய எனர்ஜி. என்ன மேம் ligand fieldக்கே இவ்ளோ பெரிய ஒரு ஃபார்முலா சொல்றீங்களே அப்படின்னு. 0.4 வந்து கான்ஸ்டன்டா? எஸ், இட் இஸ் கான்ஸ்டன்ட். சோ இப்போ இங்க பாருங்களேன், இந்த பேரி சென்டருக்கும் T2G-க்கும் இருக்கிற எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து minus 0.4. சரியா? EG-க்கும் இந்த ஐசோடாபிக் ஃபீல்டுக்கும் இருக்கிற எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து இட் இஸ் ஆஃப் 0.6. அதை தான் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். So T2G into 0.4, EG into 0.6. சரியா? எஸ். சோ இது வந்து லிகாண்ட் ஃபீல்ட் உடைய எனர்ஜி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஐசோடாபிக் ஃபீல்ட் ஓடது எப்படி மேம் கால்குலேட் பண்ணுவோம்? பிளஸ் ஐசோடாபிக் ஃபீல்டுக்கு பிளஸ் அதே மாதிரி தான் N-P which is a number of paired electrons into pairing energy. ஓகேவா? சோ பேர் ஆகிறதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதோ அதுதான் pairing energy. So this is the formula. So இந்த formula இருக்கிற ஒரு கண்டென்ட்டும் again நான் explain பண்றேன். NT2G அப்படிங்கிறது என்னதுப்பா? It is the number of electrons in T2G orbital. T2G ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு? NEGங்கிறது என்னது? Number of electrons in EG. Delta O அப்படிங்கிறது என்னது? Octahedral field, octahedral complex உடைய crystal field splitting energy. And then y equal ல புரியல. என்னப்பா புரியல? y equal இல்ல. கண்டிப்பா ஈக்குவலா இருக்காது எனர்ஜி டிஃபரன்ஸ். சரியா? சோ இந்த crystal field splitting energy வந்து it need not be equal. சரியா? எஸ். பிளஸ் NP. NP அப்படிங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் paired electrons. எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் பேர்டா இருக்குங்கிறதா NP. P அப்படிங்கிறது pairing energy. சோ எலக்ட்ரான்ஸ் பேர் அப் ஆகிறதுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும்? N-P அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் ஐசோடாபிக் ஃபீல்ட்ல எவ்வளவு paired electron இருக்கு. சோ இது அந்த ஐசோடாபிக் ஃபீல்ட்ல தான் நம்ம வந்து இந்த N-P P அப்படின்னு எழுதுறோம் into pairing energy. ஓகேவா? Yes. So this is the formula of crystal field stabilization energy and the definition. What is crystal field energy க்கு வந்து நீங்க என்ன எழுதுவீங்க? It is the difference between energy difference between the ligand field and isotopic field is called as crystal field stabilization energy அப்படின்னு எழுத போறீங்க. ஓகேவா? கிளியர். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நமக்கு வந்து கம்பல்சரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? சோ what is the question here? What will be the correct order for wavelength of absorption in the visible region and explain the following. So wavelength of absorption வந்து கேக்குறாங்க.
மூணு காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க. சோ ஜஸ்ட் இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அப்சர்வ் பண்ணுங்களேன். மூணுத்துலயுமே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து நமக்கு நிக்கல் தான் இருக்கு. மூணுத்துலயுமே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து நிக்கல் தான் இருக்கு. அப்போ என்ன மாறுது? இட் இஸ் சேஞ்சிங் ஃபாஸ்டா. ஒன்லி நம்மளுடைய லிகாண்ட் தான் மாறுது. சோ இந்த இடத்துல நைட்ரேட்டும் இருக்கு, இந்த இடத்துல அமின் இருக்கு, இந்த இடத்துல நமக்கு வாட்டர் இருக்கு. சோ the only the ligand is changing. சரியா? சோ all the central metal atoms change, only the ligand is changing. இப்போ strong field ligand, weak field ligandலாம் நம்ம எங்க இருந்து படிச்சோம் அப்படின்னா based on the crystal field splitting energy நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா மேம் வாட் இஸ் dash p? ஒண்ணுமே இல்லப்பா, இந்த n dash p அப்படிங்கிறது என்ன தெரியுமா? n dash p அப்படிங்கிறது இந்த ஐசோடாபிக் ஃபீல்ட் இருக்கு இல்லையா, நம்பர் ஆஃப் paired electron in isotopic field. Isotopic field number of paired electron வெறும் np. இது வந்து என்னது? n dash p. வெறும் np வந்து நம்மளுடைய number of paired electron in ligand field. though in the ligand field, this is ligand field and this is isotopic field. okay வா? yes. so இப்போ இங்க வாங்க. so இப்போ இந்த ligand வந்து நானு strength, இந்த ligand strength எதெல்லாம் strong field ligand, weak field ligand அப்படிங்கிற ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் உடைய ஆர்டர் நான் வந்து எழுதுறேன். ஓகேவா? ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் வந்து என்ன ஆர்டர்ல அவங்க ஃப்ரேம் பண்ணிருக்காங்க? சிஎஃப்எஸ்சி வேல்யூ பேஸ் பண்ணி. சரியா? சோ சிஎஃப்எஸ்சி வேல்யூ கண்டுபிடிச்சி அவங்க வந்து பேஸ் பண்ணி எழுதிருக்காங்க. சோ இருக்கிறதுலயே நம்ம வந்து ஸ்ட்ராங்கான வீக்கான ஒரு லிகாண்ட் வந்து யாரு? நம்மளுடைய இருக்கிறதுலே இந்த மூணு லிகாண்ட் NO2 NH3 H2O. யாரு வீக்கான லிகாண்ட்? வாட்டர் தான் வீக்கான லிகாண்ட் இல்லையா? சோ வாட்டர் இஸ் த இருக்கிறதுலே வீக்கான ஒரு லிகாண்ட். சோ வாட்டர் விட ஸ்ட்ராங்கான ஒரு லிகாண்ட் யாரு? நம்மளுடைய அமோனியா. அமோனியா விட ஸ்ட்ராங்கான ஒரு லிகாண்ட் யாரு? NO2. சோ லிகாண்டுடைய ஸ்ட்ரென்த் பேசிஸ்ல நான் வந்து இப்போத அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த சீரீஸ்லாம் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்ல நம்ம வந்து படிச்சோம். சோ எனர்ஜி, இது எல்லாமே எனர்ஜின்னு வச்சுக்கலாமா? சோ எனர்ஜி ஆஃப் வாட்டர் இருக்கிறதுலே கம்மி, அதை விட அமோனியாக்கு அதிகம், அதை விட நைட்ரேட்டோக்கு அதிகம். சோ எனர்ஜி ஆர்டர் நான் வந்து எழுதிட்டேன். இதை வந்து வேவ்லென்த் கூட எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா energy is E is equal to hc by lambda இல்லையா? E is equal to hc by lambda. hc எல்லாம் விட்டுருங்களேன், யும் இந்த லாம்டாவும், அதாவது எனர்ஜியும் வேவ்லென்த்தும் எப்படி ரிலேட்டட்? எனர்ஜி இஸ் given by 1 by lambda வா? எனர்ஜி இஸ் given by 1 by lambda. அப்போ it is inversely proportional இல்லையா? எனர்ஜி வந்து inversely proportional to wavelength இருக்கு. அப்போ எனர்ஜியோட ஆர்டர் இது அப்படின்னா நம்மளுடைய வேவ்லென்த் உடைய ஆர்டர் எப்படி இருக்கும்? அப்படியே ஆப்போசிட்டா இருக்குமா? அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். அப்போ நான் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆர்டர் எழுதிக்கிறேன் பாருங்க. அப்படியே ஆப்போசிட் ஆர்டர் நான் இப்ப எழுதிட்டேன். சோ இப்ப நம்ம லிகாண்ட மட்டும் தான் எழுதிருக்கோம். இந்த லிகாண்டுடைய காம்ப்ளெக்ஸா நான் இப்ப எழுத போறேன். சோ H2 இருக்கிற காம்ப்ளெக்ஸ் என்ன? இந்த காம்ப்ளெக்ஸா? சோ நிக்கல் H2O 6 times 2+. இதுதான் வேவ்லென்த் இருக்கிறதே அதிகம். அதுக்கப்புறம் அமோனியா இருக்கிற காம்ப்ளெக்ஸ். சோ நிக்கல் அமோனியா 6 times 2+. அதுக்கப்புறம் இருக்கிற இந்த நைட்ரேட்டோ இருக்கிற காம்பவுண்ட் NiNO2 6 minus 4. so this is the wavelength உடைய ஆர்டர். சரியா? wavelength ஆர்டர் கேட்டாங்க அப்படின்னா அப்படியே எனர்ஜி ஆர்டருக்கு ஆப்போசிட்டா போட போறீங்க, which is the crystal field splitting energy is inversely proportional to the wavelength. ஓகேவா? கிளியர்? பக்கா? எஸ். So next question பார்க்கலாமா? ஐசோமெரிசம் கேட்டுட்டே இருந்தீங்க இல்லையா? So what is linkage isomerism? So isomerismல நம்ம two types படிக்கிறோம். One is the structural isomerism and then stereo isomerism. அதுக்கு முன்னாடி what is isomerism அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? So the same molecular formula சேமா இருக்கும், ஆனா physical and chemical properties வந்து நமக்கு டிஃபர் ஆகும். சரியா? physical propertiesம் chemical propertiesம் நமக்கு வந்து டிஃபர் ஆகும். So what is physical properties அப்படின்னா என்னது? கலர், பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட், இதெல்லாம் தான் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. சோ ஐசோமர்ஸ்ல பார்த்தோம்னா கலர் வந்து நமக்கு டிஃபர் ஆகும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கே தெரியும், கெமிக்கல் ரியாக்டிவிட்டி. சோ இதுல நம்ம ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், ஸ்டீரியோ ஐசோமெரிசம் டூ டைப்ஸ். சோ ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் ஐசோமெரிசம்லாம் படிக்கிறோம். லிங்கேஜ் ஐசோமெரிசம், கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம், அயனைசேஷன் ஐசோமெரிசம், இப்படின்னு சொல்லி நிறைய டைப்ஸ் வந்து நம்ம அதுல படிக்கிறோம். சோ அதுல தான் ஒன் ஆஃப் த டைப் இஸ் லிங்கேஜ் ஐசோமெரிசம். சோ ஃபர்ஸ்ட் இந்த லிங்கேஜ் ஐசோமெரிசம் எந்த காம்பவுண்ட்ல நம்ம பார்க்கலாம் அப்படிங்கறத எழுதிடுறோம். ஓகேவா? சோ எந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல நம்ம லிகாண்ட் இருக்கு இல்லையா? ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னா உங்களுக்கு லிகாண்ட்னா என்னன்னு தெரியும். ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள நம்ம சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் தவிர வேற யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் தான் லிகாண்ட். சோ எந்த எலிமெண்ட்ல எந்த காம்ப்ளெக்ஸ்ல நம்மளுடைய லிகாண்ட் வந்து ஆம்பிடென்டேட்டா இருக்கும், ஆம்பிடென்டேட் லிகாண்ட் இருக்கும்,
அந்த காம்ப்ளெக்ஸ் இட் ஃபார்ம்ஸ் லிங்கேஜ் ஐசோமரிசம். கிளியர்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்தோம்னா 1 மார்க் உங்களுக்கு கன்ஃபார்ம். சரியா? சோ எந்த காம்ப்ளெக்ஸ்ல நீங்க ஆம்பிடென்டேட் லிகாண்ட் பார்க்கலாமோ இட் ஷோஸ் லிங்கேஜ் ஐசோமரிசம். தென் மணி, கண்டிப்பா மணி will also try with Tamil medium also. Tamil medium important questions எல்லாம் போஸ்ட் பண்ணியாச்சு, பட் we'll also try to come live, ஓகேவா, எக்ஸாம் முன்னாடி. so don't worry. yeah, so இப்போ now coming, what is ambidentate ligand அப்படின்னு யாராவது கேட்டீங்களா? more than one donor atoms இருக்கும். more than one donor atom. யார்ப்பா டோனார் ஆட்டம்? மெட்டலா லிகாண்டா? மெட்டல் லிகாண்ட் 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேர்ல யார் வந்து டோனார் ஆட்டம்? யார்கிட்ட எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கும்? யார்கிட்ட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? யார்கிட்ட நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும்? of course நம்மளுடைய லிகாண்ட். right from the beginning I have been telling that only, right? நம்ம மெட்டல் கிட்ட எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருக்கும். மெட்டல்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ், அதுகிட்ட எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருக்கும். and then லிகாண்ட் கிட்ட எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கும். சோ வந்து என்ன பண்ணும்? லிகாண்ட் கிட்ட இருந்தா மெட்டலுக்கு எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ணும். சோ இப்போ ஆம்பிடென்டேட் லிகாண்ட், சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாட்டர் எடுத்துக்கிறேன். வாட்டர்ல எங்க இருந்து இந்த எலக்ட்ரான்ஸ் போகுது? which is the donor site அப்படின்னா ஆக்சிஜன் தான் டோனார் சைட். ஹைட்ரஜன் டோனார் சைட் கிடையாது. ஒரே ஒரு டோனார் சைட் தான் வந்து இருக்கு வாட்டர்ல. ஆனா ஆம்பிடென்டேட் லிகாண்ட்ல மோர் தேன் 1 டோனார் சைட் இருக்கும். which is for example cyanide நான் எடுத்துக்கிறேன். cyanide எடுத்துக்கிறேன். சோ cyanide நான் லிகாண்டா யூஸ் பண்றேன் அப்படின்னா இந்த கார்பனும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கு எலக்ட்ரான் டொனேட் பண்ணலாம். ஓகேவா? சோ ஒரு காம்ப்ளெக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கார்பன் வந்து எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். வேற ஒரு காம்ப்ளெக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த CN அப்படியே திருப்பி போட்டுக்கிறேன் NC. இதுல பாத்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து நம்மளுடைய மெட்டலுக்கு எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். சரியா? சோ ஒரு காம்பவுண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா அதே சயனைட் தான். அதே சயனைட் நமக்கு வந்து கார்பன் வந்து எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். இன்னொரு காம்ப்ளெக்ஸ்ல பார்த்தோம்னா நைட்ரஜன் வந்து நமக்கு டொனேட் பண்ணும், எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். எப்படி இந்த டபுள் சைடு டிஷர்ட்லாம் இருக்கு இல்லையா? டபுள் சைடு டிஷர்ட், டபுள் சைடு ஷர்ட் மாதிரி நம்மளோட ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ஆனா ஒரு நேரத்துல ஒரு சைடு தானே நம்ம போட முடியும் இல்லையா? சோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பைடென்டேட் அண்ட் தென் ஆம்பிடென்டேட். இப்போ நீங்க உங்களுக்கு இன்னொரு குழப்பம், நான் அதையும் நான் இப்பயே சொல்லிடுறேன். பைடென்டேட், பைடென்டேட்னா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் எத்திலீன் டையமின் இருக்குன்னு வச்சுக்கலாம். EN லிகாண்ட் இருக்கு. எத்திலீன் டையமினோட ஸ்ட்ரக்சர் நான் வரைஞ்சு காட்டுறேன் பாருங்களேன். CH2 CH2 NH2 NH2. சரியா? CH2 CH2 NH2 NH2. சோ இதுல எவ்வளவு டோனார் சைட் பாருங்க. இந்த நைட்ரஜனும் டொனேட் பண்ணலாம், இந்த நைட்ரஜனும் டொனேட் பண்ணலாம். அட் அ டைம்ல 2 பேருமே டொனேட் பண்ணலாம். ஓகேவா? அட் அ டைம்ல 2 பேருமே டொனேட் பண்ணலாம். அத வந்து நம்ம பைடென்டேட்னு சொல்லுவோம். ஆனா ஆம்பிடென்டேட்னா என்னது? அட் அ டைம்ல ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் தான் டொனேட் பண்ண முடியும். பட் நம்மளுடைய அதேதான் டபுள் சைடு ஷர்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன் சைடுல ஒரு டைம் நீங்க ஒண்ணு தானே போட முடியும். அதே மாதிரிதான் சைனைட் NC-ஆவும் இருக்கலாம், CN-ஆவும் இருக்கலாம். வேற என்ன மேம் எக்ஸாம்பிள்? NO2. NO2 பாத்தீங்க அப்படின்னா நம்ம மெட்டல் கிட்ட இந்த நைட்ரஜனும் எலக்ட்ரான் டொனேட் பண்ணலாம். இல்லனா அதே NO2 தான் ONO. சரியா? ஆக்சிஜனும் வந்து நமக்கு டோனார் சைட்டா வந்து இருக்கலாம். அதே NO2 தான் ONO. சரியா? ஆனா அட் அ டைம்ல ஒரு காம்ப்ளெக்ஸ்ல ஒண்ணு மட்டும் தான் ஃபார்ம் பண்ண முடியும். சோ வேற காம்ப்ளெக்ஸ்ல தான் இந்த ONO இருக்கும், வேற காம்ப்ளெக்ஸ் தான் இந்த NO2 இருக்கும். சோ நைட்ரேட்டோ சயனிடோ இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாமே they are ambidentate. இந்த லிகாண்ட் எல்லாமே என்னது? they are ambidentate ligand, which means more than one donor site வந்து இருக்கும். சரியா? சோ இப்போ இந்த ambidentate ligand எந்த காம்ப்ளெக்ஸ்ல எல்லாம் இருக்கோ they all form linkage isomerism. ஓகேவா? சோ இப்போ அந்த linkage isomers நம்ம வந்து எழுதலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் எழுதுறேன் பாருங்க. சென்ட்ரல் மெட்டல் அயான் வந்து கோபால்ட். சோ கோபால்ட் NH3 வந்து 5 டைம்ஸ் இருக்கு NO2. ஒரு ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? 6 லிகாண்ட் இருக்கு இதுல. ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்றேன். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் சென்டர்ல இருக்கும். 4 சைடு 4 லிகாண்ட், மேல ஒரு லிகாண்ட், கீழே ஒரு லிகாண்ட். சரியா? சோ இந்த 4 சைடு 4 லிகாண்ட் யாரெல்லாம் இருக்காங்க? நம்மளுடைய NH3 and then ஒரு சைடு கண்டிப்பா NH3 தான் இருந்தாகணும். ஏன்னா 5 NH3 இல்லையா? 5 NH3 and then கண்டிப்பா ஒரு NO2. சைனைடு இருக்கலாம்பா. சைனைடு CN மாலிக்யூல். மேம் கண்டிப்பா சைனைடு CN மாலிக்யூல் தான். இப்ப பாருங்க அப்படின்னா நான் வந்து NO2க்கு வந்து எழுதிக்கிறேன். NO2 அப்படின்னா NO2. சரியா? நம்ம மெட்டல் கூட பாண்ட் ஆகி இருக்கிறது யாரு? நம்மளுடைய நைட்ரஜன். மெட்டல் கூட பாண்ட் ஆகி இருக்கிறது யாரு? நைட்ரஜன். இப்போ இதோடைய ஐசோமர் நான் இங்க எழுதுற பாருங்க. கோபால்ட்
NH3 அப்படியே தான் இருக்கு. ஏன்னா அது மோனோடென்டேட் லிகாண்ட், ஒரே ஒரு டோனார் சைட் தான். ONO எழுதுறேன், ONO எழுதுறேன். ஏன்னா அது ஆம்பிடென்டேட் இல்லையா, NO2 இருக்கலாம், ONO இருக்கலாம். சோ இந்த ONO எப்படி இருக்குன்னு பாக்கலாமா? சோ இதை நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரிதான் இருக்கும் இதுவும். எஸ். சோ இப்போ இதுல நம்மளுடைய லிகாண்டுடைய டோனார் சைட் மட்டும் மாறுது. நம்ம லிகாண்டுடைய டோனார் சைட் மட்டும் மாறுது. NO2க்கு பதிலா ONO. பட் ரெண்டுமே சேம் தானே, NO2 ONO ரெண்டுமே சேம் தான். ஆனா மெட்டல் கூட, நம்ம கோபால்ட் கூட இங்க லிங்க் ஆகிருக்கிறது யாரு? ஆக்சிஜன். இந்த இடத்துல லிங்க் ஆகி இருக்கிறது யாரு? நைட்ரஜன். சோ நம்ம மெட்டல் கூட லிகாண்டு லிங்க் ஆனது மாறுது இல்லையா? மெட்டல் கூட லிகாண்டு லிங்க் ஆனது, அந்த லிங்கேஜ் மாறுது இல்லையா? அதுதான் லிங்கேஜ் ஐசோமெரிசம். தோ த மாலிகுலர் ஃபார்முலா சேம், NO2 ONO சேம் தான், மாலிகுலர் ஃபார்முலா சேம். பட் the ligand இருக்கிற donor site with the central metal in the linkage மாறதுனால we call it as linkage isomerism. பக்கா clear? So linkage isomerism ல the keyword is ambidentate ligand. Ambidentate ligand என்ன அர்த்தம்? More than one donor site இருக்கும். And then you will be writing the example. It is a 3 mark question, important question. பக்கா clear எல்லாருக்கும்? Clear? Okay. So இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த செகண்ட் மிட் டேர்ம் பேப்பர்ல யூ கேன் எக்ஸ்பெக்ட் இட் ஃபார் த கம்பல்சரி 2 மார்க் கொஸ்டின் ஆர் 3 மார்க் கொஸ்டின். இல்லனா கண்டிப்பா 5 மார்க் கொஸ்டின்லயாவது வந்து வந்துரும். பட் கண்டிப்பா இந்த கொஸ்டின் வந்து வரும். மே நாட் பி த சேம் காம்ப்ளெக்ஸ், பட் கண்டிப்பா why this is diamagnetic and why this is paramagnetic அப்படின்னு உங்களுக்கு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் கொடுத்து why this is dia, why this is para அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். எப்போ finish பண்ண போறீங்க? will finish now. okay, so இந்த கொஸ்டினோட நம்ம வந்து முடிச்சிடலாம். okay, but ரொம்ப important question, metal carbonyls, assumptions of valence bond theory, and then வந்து postulates of Werner's theory. நான் சொன்னேன் இல்லையா, full 5 mark, important 5 mark அப்படின்னு, direct 5 mark, அது எல்லாமே இனிமே தான் வருது. மேபி I'll give you the answer. சரியா? இந்த PDF கூடயே நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துறேன். இது ரெண்டுமே direct 5 mark, அப்படியே 5 மார்க்கா கேட்பாங்க. okay, so based on the valence bond theory நம்ம வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் ஏன் டயாமேக்னெட்டிக்னு சொல்ல போறோம். சோ இதுக்கு வந்து நான் ஹிண்ட் கொடுத்துறேன். எப்பயுமே கலர் பத்தி கேக்குறாங்க இல்ல மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பத்தி கேக்குறாங்க அப்படின்னா you need to relate it with the number of unpaired electrons. so number of unpaired electrons calculate பண்றது எப்படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஆல்ரெடி நம்ம இதே மாதிரி ஒரு காம்பவுண்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம். சோ ஃபர்ஸ்ட் நிக்கலுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத போறீங்க. நிக்கலுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? what is the electronic configuration of nickel? டக்குன்னு சொல்லுங்க. தோ இங்க இருக்கா? நிக்கல் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நிக்கலுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் 4s2 3d8. 4s2 3d8 எழுதிடலாமா? எஸ். சோ நிக்கல்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் 4s2 3d8. ஓகே, 4s2 ல 3d8 1 2 3 4 5 6 7 8. இப்போ நிக்கல் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணலாமா? சோ நிக்கல் எனக்கு தெரியாது, x ன்னு வெச்சுக்கிறேன். சயனைடு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்? -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். 4 cyanide இருக்கு. அப்ப 4 into -1 which is equal to -2. அப்ப x -4 which is equal to -2. அப்ப x equal to 4 -2. அப்ப x equal to +2. x வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு? +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. சோ நிக்கல் +2 னா 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணனும். சோ 4s2 ல நான் இந்த 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிடுறேன். சோ I just write it as 3d8 மட்டும் நான் வந்து எழுதுவேன். சோ ஓகேவா, 3d8 மட்டும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ லிகாண்ட் வராங்க. லிகாண்ட் வந்து வருது. இந்த லிகாண்ட் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா வீக் ஃபீல்ட் லிகாண்டா? சயனைட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். வாட்டர் வந்து வீக் ஃபீல்ட் லிகாண்ட். ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டான சயனைட் இருப்பதால் லிகாண்ட் இஸ் சயனைட் which is strong. ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருக்கு. அப்ப அந்த ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருந்தா what happens? pairing happens. ஓகேவா? சோ 3d8 இந்த 8 எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிரும்? எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு pair up ஆக ஆரம்பிச்சிரும். சோ pair up பண்ணி எழுதலாமா? 1 2 3 4 pairs-ஆ pair up ஆகிருச்சு. சோ now calculate, பார்த்து சொல்லுங்க how many unpaired electron எனக்கு இருக்கு இந்த காம்பவுண்ட்ல. number of unpaired electrons சொல்லுங்க பார்க்கலாம். number of unpaired electrons எவ்வளவு இருக்கு? unpaired electrons எவ்வளவு இருக்கு? 1 2 3 4. கரெக்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு unpaired electrons இருக்கு? pair ஆகாம எவ்வளவு unpaired? very good 0 unpaired electron. unpaired electrons இல்ல. when no unpaired electrons is there, unpaired electrons இல்ல அப்படினா கண்ண மூடிட்டு எழுதிடலாம் the compound is diamagnetic.
that compound is diamagnetic. ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ். so this is how you need to write. இதே மாதிரி என்ன பண்ணலாம்னா இப்பயே சொல்லிட்டேன் கொஸ்டின், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருவாங்க, ஏன் இது டயாமேக்னெட்டிக் ஏன் இது பாராமேக்னெட்டிக் கேட்பாங்க. நீங்க அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ்க்குமே இந்த விபி தியரி பேஸ் பண்ணி இதை எழுத போறீங்க. அண்ட் ஒரு இதுல வந்து உங்களுக்கு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்காது, இல்லாதது டயாமேக்னெட்டிக், ஒரு இதுல அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், தட் இஸ் பாராமேக்னெட்டிக். அண்ட் அப்படிதான் ரெண்டையும் நீங்க வந்து பிரிச்சு எழுத போறீங்க. கிளியரா? எஸ். so how was the session? புரிஞ்சுதா உங்களுக்கு? do you like the session? yes, no? okay pa, so all the very best. so next என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. if you have any doubts அப்படின்னா அந்த டவுட்ஸும் வந்து கேளுங்க. and also மறக்காம click the like button. சரியா? yes. okay, pdf கண்டிப்பா இந்த செஷனுடைய pdf வந்து will be putting it in the link descriptionலயே போட்டுரும். சரியா? we'll be having the next session next week. yeah, good night, bye bye. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இல்லையா? சோ நம்ம சேனல் பத்தி நிறைய பேருக்கு தெரியணும். half yearly we have planned a very very super content எல்லாமே வந்து வந்துட்டே இருக்கு. மேம் ஃபுல் போர்ஷன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சாப்டர் வைஸ் வேணும். எஸ் பிரவீன் ராஜ், அதை ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியாச்சு. நம்ம குவார்டர்லியே பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 9 சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மீதி சாப்டர்ஸ் எல்லாமே இப்போ ஹாஃப் இயர்லில சாப்டர் வைஸ் வீடியோ இன்னைக்கு காலையில தான் ரிலீஸ் பண்ணிருக்கோம். எல்லாரும் போயிட்டு அந்த வீடியோ பாத்துருங்க. சரியா? எஸ். ஸோ தேவா தர்ஷன், நீங்க இந்த லைவ் செஷன் நம்ம ஆப் நம்மளுடைய யூடியூப் சேனல்குள்ள போயிட்டு லைவ்ல பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு என்ன செஷன் அப்படிங்கறத டுமாரோ வில் பி அப்டேட்டிங். ஓகேவா? எஸ். பாய் பாய், டாடா.